Butterflies, வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன் ராம். ஸோ இது வரைக்கும் நான் போட்ட ஸ்டோரி எந்த மாதிரி மாடலில் இருந்துச்சுன்னு தெரில. பட் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபன்னாக காமெடியாக கொண்டு போகலான்னு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஊடால கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். எனக்கு அவ்வளோவா நான் பேர்ட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டோரிய பத்தி உங்களோட விஷயம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும்டா. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஐ ஹோப் நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. உங்களோட விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம்டா. ஸ்டோரியோட ஓப்பன் சீனே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேஸ் கிரவுண்டு தான்டா காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் கிரவுண்ட வந்து வளைச்சு போட்டிருப்பாங்க போல. நைட்டு மிட் நைட் ஒரு 1 மணி இருக்கும்டா. 1:30 கிட்ட இருக்கும். 2டே 2 பைக்கு தான் அந்த கிரவுண்ட்லயே ரொம்ப ஸ்பீடா போது. 2 பைக் தான்டா. ஒரு பைக் பார்த்தோம் அப்படின்னா Yamaha YZF R1டா. இன்னொரு பைக் வந்து BMW S1000 RR. ஸோ ஷார்ட்டா வந்து R1 அண்ட் RRன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த R1 பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2 பைக்கும் தான் இப்படி போய்க்கிட்டு ரொம்ப ஸ்பீடா போது. ஹெட் அண்ட் டெயில்ல போய்க்கிட்டு இருக்கு போட்டி. எல்லாரும் கத்துறாங்க, "டேய் மச்சான் பிளாக் வந்துர்றா வந்துர்றான்னு." அதில ஒரு பெர்சன்லாம் ரொம்ப கோவமா பக்கத்தில இருக்கவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த R1ல இருக்க பெர்சன் வந்து சின்னதா ஸ்மிர்க் பண்றாங்க. அது அவங்க கண்ண பார்த்தாலே தெரியுது. அவங்க ஃபேஸ் என்ன ரியாக்ஷன் குடுக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹெல்மெட் போட்டு தான்டா ஓட்டுவாங்க. அது ரேசிங்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. ஸோ வேகமா தான்டா போறாங்க. கரெக்ட்டா அந்த எண்டு கோடு வந்துருச்சு. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் வந்து அந்த R1ம் RR பைக்கும் வந்து ஹெட் அண்ட் டெய்ல்ல தான் போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டபுள் ஆர்ல இருக்கவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னாடி வந்துட்டாங்கடா. ஜெயிக்க போறோம்னு நெனச்சுட்டு ஒரு பெரும் மூச்சு தான்டா விடுறாங்க. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா, R1 பைக் வந்து அவங்கள முந்திருச்சு. ஒரு மாரி ஸ்டைலா போயி வண்டிய நல்லா பிளெண்ட் பண்ணி அவங்க முன்னாடி நிக்குதுடா. ஸோ அந்த பெர்சன் செம்ம காண்டா அந்த பைக்க வந்து அந்த ஃபீல்ட கூட தாண்டல. நடுவுல அவங்களுக்குள்ள அந்த ஒயிட் கோடு இருக்கு. அதுக்கு அந்த அது வின் ஆனா ஒரு லைன் தாண்டி நிப்போம்லல, அதுல வந்து R1 நிக்குது. இன்னும் தாண்டாம டபுள் ஆர் நிக்கும்டா. அந்த பெர்சன் டபுள் ஆர்ல இருக்க பெர்சன் வந்து இறங்கிட்டு அந்த R1ல இருக்க பெர்சன தான் மொறச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த பெர்சன் வந்து அவங்க ஹெல்மெட்ட கழட்டிட்டு ஒரு மாரி ஸ்மிர்க் தான் பண்ணுவாங்க. "ஏய் என்ன? ஜஸ்ட் மிஸ்ல என்ட்ட தோத்து போயிட்டியே! ம். என்ன இவ்ளோதானா உனக்கு? வேணாம் பிளாக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தோற்கடிக்காம விட மாட்டேன்டா." எனக்கு ஏன் பிளாக் வந்துச்சுன்னு தெரியுமா? பேரு. ஏன்னா, என்னை யாராலயும் தோற்கடிக்க முடியாது. அது என் செல்லக்குட்டி இருக்கும்போது, "என்ன யார் தோற்கடிப்பா?" அப்படின்ட்டு அவங்க பைக்க தாண்ட ஏதோ ஒய்ஃப பாதுகாக்கிற மாரி தொடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாக்குன்னு சொல்லி கத்திட்டு, அந்த பெர்சன் தான் தோள்ல தூக்கி வச்சு செம்மையா சுத்துறாங்க. "ஏய் ஷார்ப்பு கீழ இறக்கு போதும். பாவம் சின்ன பையன் எரியிறான் பாத்தியா? ஏய் மச்சான் அவன்லாம் எரிஞ்சா தான்டா அடங்குவான். சும்மா மாசத்துக்கு ஒரு தடவ சும்மா இல்லாம வந்து ரேஸ் விடலாம், ரேஸ் விடலான்னு சொல்லி, பாவம் இப்ப பாரு இவ்ளோ அழகான பைக்க நம்மட்ட இழக்குறான். கஷ்டமா இருக்கா தம்பி? நீ வேணா அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேளேன். அண்ணங்க குடுத்துடுறோம். போனா போதுன்னு இந்த தடவ விட்டுறோம்டா. சுகா உனக்கு அவ்வளோதான் மரியாத. கண்டிப்பா அடுத்த தடவ எல்லா பைக்கும் உன்ட்ட இருந்து வாங்குவேன் ஜங்குக். நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? பெரிய ரேஸ் கிங்குன்னு நெனைக்கிறியா? ஏய்! இங்க ரேஸ்னா ஜங்குக் தான். ஜங்குக்னாலே ரேஸ் கிங் தான். புரியுதா? அப்படி சொல்லு மச்சான். நீ தானே மச்சான். டேய் சுகா! உன்னைய நெனச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. அப்புறம் என்ன மச்சான்? சும்மா மாசம் மாசம் வந்து உசுர வாங்கிட்டு இருக்கியான். டேய் அப்பேலு. ஏய்! சரி பீட்ரு. இப்ப என்ன பண்றேன்னா, வண்டி சாவி அண்ணங்கிட்ட குடுத்துட்டு, அப்படியே திரும்பி பார்க்காம போயிருவேன். மவனே அடுத்த மாசம் போட்டின்னு ஏதாச்சும் வந்தேன்னு வச்சுக்கோவேன், வேற ஏதாச்சும் டீலிங் கொண்டு வாடா. செட்ல வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்ல. ஆல்ரெடி இப்பயே 10 வண்டி நிக்குது. அடுத்த வருஷமும் நீ வண்டிய அடுத்த மாசமும் நீ வண்டிய கொண்டு வந்தேன்னா, நான் எங்க போய் இடம் பண்ணுவேன்? நான் என்ன மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேனா? இல்ல பைக் ஷோரூம் வச்சிருக்கேனா? சொல்லு பாப்போம். சங்கு அடுத்த தடவ கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்.
சரி, சரி பீட்ரு. போயிட்டு வா, போயிட்டு வா. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? அடுத்த தடவ கண்டிப்பா உனக்காக நான் தோத்து போறேன். ம். ஏய்! நீ விட்டு குடுத்தோனே நான் தோக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரிடா. அதெல்லாம் தோக்க மாட்டேன். போயிட்டு வா. டேய் மச்சான். ம். சொல்லு ஜங்குக்கு. டயர்டா இருக்கு மச்சான். வாடா ஒரு பெக்கு போட்டேன்னா ஃப்ரீ ஆயிரும். அவ்வளோதான் இல்ல. டேய் வாங்கடா எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுவோம். நான் வரேன் அண்ணாத்த. கும்பலே இருக்கும்டா. அவங்க எல்லாருமே அங்கருந்து போயிருவாங்கடா. அந்த ரேசிங் கிட்டயே வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக்ல வந்து பார் மாரி கட்டியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான். அங்க தான் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10, 20 பேர் கிட்ட இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து பீர ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்றது, இந்த மாரி நெறையா வேல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிளாக்கு. சொல்றேன் அண்ணா. அடுத்த வாரம் நம்ம ஊட்டாண்ட ஒருத்தவங்க வாடகைக்கு வராங்களாம். அவங்கள பத்தி எதுவும் டீட்டெயில் விசாரிக்கவா என்ன? யார்ரா இந்த ஏரியாக்குள்ள வாடகைக்கு வர்றது? ஆ? எது அந்த காலியா இருக்க வீட்டுக்கா? ஆமாடா. அது சாரிண்ணே, ஆமாண்ணே. சரி, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிச்சா நம்ம எங்க நிதானத்துல இருந்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விடு. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? ஏய் பிளாக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நம்ம ஏரியாவ நம்ம தான் பத்திரமா வச்சுக்கிறணும். வரேன் வேற எப்படின்னு தெரில. திடீர்னு வந்து வீட கேட்டு உடனே அட்வான்ஸ் குடுத்துட்டாங்களாம். மேபி பணக்கார பார்ட்டியா இருக்குமோ? ஏய் ஷார்ப்பு, பணக்காரங்க இருந்தா எதுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு நம்ம சைடு வரப்போறாய்ங்க? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கிறாய்ங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா. அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. சுகாவும், ஜங்குக்குலாம் கையிலயே பிடிக்க முடியாது. ஸோ 2 பேரும் அப்படி தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்கடா பாய் சொல்லிட்டு. சுகா அப்புறம் ஜங்குக் 2 பேருமே வந்து அவங்க ஷெட்டுக்கு தான்டா போவாங்க, மெக்கானிக் ஷெட்டுக்கு. அது எப்புட்னா நம்ம தகரத்தில ஷெட்டு கட்டியிருப்பாங்கல்லடா, அந்த மாரி தான் இருக்கும். நம்ம சென்னை சைடு மாரி கொஞ்சம் வச்சுக்கலாம். சென்னை சைடே கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற சைடு மாரி வச்சுக்கலாம். கொஞ்சம் நெருக்கமா தான் வீடு இருக்கும். அதில வந்து ஷெட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும்டா. கொஞ்சம் ராயலா இருக்கும் அந்த ஷெட்டு பார்க்குறதுக்கே. அதில வந்து நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் மாரி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள போய் பார்த்தோம்னா, வெறும் காஸ்ட்லியான பைக்கு தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது அது ஃபுல்லா ஜங்குக் வந்து ரேஸ் விட்டு வாங்குனது தான் அப்படின்ட்டு. ஸோ, அதில போயிட்டு நம்ம சுகா தான் அந்த ஆர்ஆர் கலெக்ஷன போய் நிப்பாட்டுவாரு. மச்சான் இப்ப தான்டா வண்டி பார்க்கவே அழகா இருக்கு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் மச்சான். 12 வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், தெறிக்க விடலாம். அப்புறம் ஏன்டா அத விக்க மாட்ற? ஏய் சுகா, இதெல்லாம் என்னோட வெற்றியின் அடையாளம்டா. இத போய் விக்க முடியுமா? மச்சான் ஒரு பைக்க வித்தாலும் 2,00,000 4,00,000 போகும்டா. அதெல்லாம் ரேர் மாடலு. பாவம் அவன்லாம் அவங்க அப்பா என்ன பாவம் பண்ணாங்களோ! நம்மட்ட வந்து குடுக்குறியான் பிள்ள. விடுடா, விடுடா. அந்த மாரி இளிச்சவாயன் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. இதெல்லாம் பத்திரமா வையு. என்னைக்காச்சும் தேவைப்படும். இதெல்லாம் என்னோட கோல்டு மெடலிஸ்ட்டுடா. நான் வாங்குன கோல்டுக்கு அடையாளம் இதெல்லாம். இத போய் விக்க சொல்ற பாத்தியா? சரி, சரி ஊட்டாண்ட போ. அம்மா வந்தா அப்புறம் என்னைய தான் கத்தும். போறேன், போறேன். நீ எப்படி? நான் என்ன வீட்ல சொல்லிட்டேன். குடிச்சா வீட்ல எப்படி இருந்தாலும் சேர்த்துக்கிற மாட்டாய்ங்க. இப்படியே ஷெட்ல படுத்துக்கிறேன். சேர்றா. டேய் மச்சான், என்னடா அப்படின்னுவாங்க. சங்குக்கு வந்து நேரா சுகா மூஞ்சில தான் ஊதுவாங்க. டேய் நாசமா போறவனே! எதுக்குடா என் மூஞ்சில ஊதுன? ஏய் இல்ல மச்சான், குடிச்ச வாத வருதா? டேய் பீர்லயே குளிச்சுட்டு வந்திருக்கோம்டா நம்ம. வாட வராம எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு கெத்தா சொல்லுவாங்க. ஜங்குக்கும் டென்ஷனா அப்படியே அந்த சோஃபால போய் படுத்துக்கிருவாங்க. என்னடா வீட்டுக்கு போலையா? ஏய் குடிச்சிட்டு போனா அம்மா திட்டும்டா. வேணாம். அம்மாவ விட அந்த ஐயோ! அந்த வாத்தி தான்டா ரொம்ப திட்டுவான். டென்ஷனா ஆக்குறான். போறதுக்கு இங்கேயே இருப்பேன். அப்படியே எனக்கு அந்த ஃபேன மட்டும் இங்க திருப்பி வையேன். டேய் ஒரு ஃபேன் தான் இருக்கு. எனக்கு வேணும் கிளம்பு. நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது மச்சான். நீ வீட்டுக்கு கிளம்பு மொத. அப்புறம் அம்மா நைய நையன்டும் காலைல வந்து என்ன? ஏய் அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஃபோன் ரிங் ஆகும். அவங்க அம்மா தான் போல. ஜின் டார்லிங் என்ன நான் இல்லாம இருக்க முடியலையா உன்னால? ஜங்குக் உன்னை வந்தேன்னா அம்மா கொன்றுவேன்டா. குடிச்சிருக்கியா? ஆமா ப்ளீஸ்மா ஆரம்பிக்காதம்மா. தூக்கமா வருது எனக்கு. சரி, சரி. குடிச்சத குடிச்சிருக்க. உன் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 500 போட்டு விட்டுருக்கேன். ஒழுங்கா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தூங்கு சரியா? வெறும் வயித்துல தூங்கக்கூடாது. நல்ல குடும்பம்டா. பையன் குடிச்சிட்டு வரான். அம்மா காசு போட்டு விடுது. ஏய் மச்சான். ஏய் பூனை நீயும் தான்டா.
2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க. குடிச்சிட்டு வெறும் வயித்துல தூங்காதீங்க புரியுதா? அப்புறம் காலைல உங்க அப்பா எங்கேயோ வெளிய போறாராம். அதனால உங்க அப்பா போனோனே வீட்டுக்கு வந்துரு புரியுதா? அம்மா உனக்கு நாட்டுக்கோழி அடிச்சு வச்சிருக்கேன். சரிம்மா. ஐ லவ் யூம்மா. அப்படின்றாங்க. ஜின்னும் ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்கடா. நம்ம சுகாவும் இவன்ட்டலாம் என்ன பண்றது? அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே சோபால தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே படுத்து தூங்குறாங்க. ஆக்சுவலா நான் பெரிய செட்டு தான். ஆனா வந்து அவிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி மல்லு கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பிரதர்ஸ் மாரி. ஸோ அப்படியே அந்த நைட் அங்கனக்குள்ள செம்ம ஒரு ஃபன்னடா முடியுதுடா. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஒரு காஸ்ட்லியான கார் தான்டா. அப்படியே பந்தாவா இருக்கு. அந்த கார் பார்க்கவே கப்பல் மாரி இருக்கு. ஒரு வீட்டுக்கிட்ட தான் வந்து நிக்குது. அந்த வீடு வந்து பார்த்தோம்னா, ரொம்ப பெருசும் இல்ல, சின்னதும் இல்ல. ஒரு ஆவரேஜா ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் சின்னதா தான் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கிட்ட தான்டா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பிள்ஸ் தான் இறங்குறாங்க. இறங்கிட்டு வந்து நேரா அந்த பின்னாடி இருக்க லாரிட்ட தான் சொல்றாங்க. "டேய் தம்பி, பொருள்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ள இறக்கி விட்டுறணும். நான் நீ குடுத்த காசுக்கு வாசல்ல தான் இறக்க முடியும். எக்ஸ்ட்ரா ரூ. 100 போட்டு குடு, உள்ள தூக்கி வைக்கிறேன்." "அப்படிலாம் முடியாது தம்பி. பேசினபடி ரூ. 2000 தான். அதுக்கு மேல ரூ. 1 தரமாட்டேன். ஒழுங்கா பொருள்லாம் வீட்டுக்குள்ள இறக்கி வச்சுரு. புரியுதா? இல்லன்னா உன் ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்." "இப்படிலாம் பேசக்கூடாது மிஸ் கிம்மு. பேசினபடி 2000 தான். ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா வேலை பண்றோம்ல. அதுக்காக எங்களுக்கு குடுக்கணும்ல. அதுவும் இந்த ஏரியாக்குள்ள வர்றது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?" "அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னத ஒழுங்கா செய்யுங்க." அப்படின்ட்டு அவங்க காருக்கு போயிருவாங்கடா. ஸோ கார ஓப்பன் பண்ணா ஒரு 2 பேர் தான் ரொம்ப இன்னசென்ட்டா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒழுங்கா வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது. புரியுதா? ம். சரிப்பா. அப்புறம்ட்டயா? ம். அப்பா? ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. நாளைக்கு உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ம். அத நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ம். வீட்டுக்குள்ள கிளம்புங்க 2 பேரும். அப்டின்றாங்க. ஸோ அந்த லாரில இருந்தவங்க அவங்க பொருள தான்டா டப்பு டப்புன்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. செம்ம டென்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து திடீர்னு பார்த்தா ஒரு பெர்சன் தான்டா வந்து அந்த லாரியில இருக்கவங்க கைய பிடிச்சிருவாங்க. ஐ மீன் அந்த பொருள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது, "ஏ பிளாக்கு என்னடா இங்கிட்டு பண்ற? டேய் நம்ம ஏரியா சைடு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு, என்னண்ணா இங்க என்ன பண்றேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னாவா? நீ பாத்திரம் வெளக்கிட்டு இருக்க? நீ எப்பயும் இப்படி பண்ண மாட்டியே! ஏய் இந்த தடவ வந்த கஸ்டமர் சரியான நசடா! எல்லாத்தையும் நாங்க தான் இறக்கி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்களாம். ஏய் இது நம்ம பாலிசியே இல்லையே! சரி ஷார்ப் எங்க? ஆள காணோம். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் என்னைக்கு வெள்ளன எந்திரிச்சிருக்கான். அம்மா ஊட்டாண்ட வர சொல்லுச்சு. அதான் நான் வெள்ளன எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியாடா! சரி மச்சான் பார்த்து போயிட்டு வா. இருடா ஒரு கை பிடிப்போம் வா. அதெல்லாம் வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன். வா மச்சான் அப்படின்ட்டு வாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜங்குக்கும் அந்த பெர்சன் தான்டா அந்த பொருள்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வைக்க சொன்னனால எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில வந்து கொஞ்சம் ஒரு புக்கு பெட்டி மாரி இருக்கும். ஸோ அத தான் வந்து உள்ள வைக்க போவாங்கடா. அதுக்குள்ளேயே ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க. "ஐயோ! தம்பி இத இங்க வைக்காதீங்க. கொஞ்சம் கோச்சுக்கிறாம அந்த ரூம்குள்ள வச்சுக்கிறீங்களா?" குடுத்த காசுக்கு எம்புட்டு வேல வாங்குறாய்ங்க பாத்தியா பிளாக்கு. விடு மச்சான். புதுசுல போக போக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பழகிக்கிருவாங்க. ஓ! ஓகேக்கா. எங்க வைக்கணும்? ஐயோ! நான் அக்கா இல்லப்பா. எனக்கு உன் வயசுல 2 பசங்க இருக்காங்க. ஓ! அப்படியா? ஆனா உங்கள பார்த்தா அப்படி தெர்ல ஆன்ட்டி. இன்னும் என்னோட சின்ன பொண்ணு மாரியே இருக்கீங்க. ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அக்கான்ட்டேன். பரவால்ல ஆன்ட்டின்ட்டீங்க. ஐயோ! தம்பிகளா! இந்த இத உள்ள மட்டும் வச்சுருங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. எப்புட்றா பிளாக்கு நீ மட்டும்? எப்படின்னு ஆன்ட்டினா மட்டும் வாய் இங்க போதே! டேய் வாய மூட்றா! நானே நைட் அடிச்ச போத இன்னும் தெரியாம என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வேற. சரி, சரி போய் வச்சுட்டா மச்சான். நான் போய் மத்த பொருள எடுத்துட்டு வரேன். சரிடா. அங்கிட்டு தான் ஷார்ப் எந்திரிச்சா அப்படியே அவனே இழுத்துட்டு வா. அப்புறம் ரூ. 500. டேய்! ஓசியா வந்து வேல பார்க்குறேன்னு நெனச்சேன்டா. உனக்கு வந்து ஓசியா வந்து நொட்டுவாங்க போடா! அப்டின்ட்டு அவரு அந்த ரூம்குள்ள தான்டா போவாரு. கதவ தட்ட பாப்பாரு. ஆனா வந்து யாருமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கால வச்சு தள்ளிட்டு அப்டியே உள்ள தான்டா போவாரு. உள்ள போய் அங்க ஒரு டேபிள் மாரி இருக்கும். அதுல தான் வப்பாரு. ஸோ அப்டியே திரும்பி போலான்னு பாப்பாரு. சடனா வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து
டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்கும். ஸோ திரும்பி பார்த்தா ஒரு பையன் தான்டா. ஏஞ்சல் மாரி இருப்பாங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, அவங்க ஹேரே வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். கொஞ்சம் கோல்ட் அண்ட் ப்ரவுன் கலர்ல. ஸோ அவங்க துண்ட வச்சு ஃபேஸ ரப் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு லாங் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆவோம் அப்டின்ட்டு. ஸோ ஜங்குக்க பார்த்தோனே அவங்க பயந்து போய் அவங்க துண்ட வச்சு தான்டா அவங்க இடுப்புல கெட்டிக்கிருவாங்க. ஸோ அந்த ஷர்ட் வந்து உள்ள இன் பண்ண மாரி இருக்கும். "ன் ன் நீங்க நீங்க என் ரூம்ல என்ன பண்றீங்க? யார் நீங்க?" "அம்மா." "ஏய் கத்தாத கத்தாத. உங்க அம்மா தான் இந்த திங்ஸ் இங்க வைக்க சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன்." "ஓ! வேல பார்க்குறவங்களா?" "ஏய் யாரு வேல பார்க்குறவங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். வச்சுட்டேன். அப்புறம் கதவ க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் எது இருந்தாலும் பண்ணு. ஏன்னா என்ன மாரி எல்லாரும் நல்ல பசங்களா இருக்க மாட்டாங்க." "ஹா! வட்டா" அப்படின்ட்டு கண்ணடிச்சுட்டு அங்கேருந்து போயிருவாங்கடா. டேங்க் ஒரு மாரி இருக்கும். ஸோ ஜங்குக் அங்கேருந்து வெளிய போம்போது அவங்க ஃப்ரெண்டு தான்டா டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கணேஷ்ன்னு வச்சுக்கலான்டா. "டேய் தொப்ப, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீ குடிக்கிறேன்னு சொன்னா உட்காந்து குடிச்சுக்கிருவியா?" "ஐயோ தம்பி, அவன எதுக்கு திட்டுற? நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தேன். நீயும் குடிப்பா இந்தா." "ஐயா இல்ல ஆன்ட்டி, அதெல்லாம் வேணாம்." "அட குடிப்பா" அப்படின்றாங்க. ஜங்குக்கு நர்வஸா தான்டா வாங்கி குடிக்கிறாங்க. அவருக்கு இன்னுமே கொஞ்சம் போதையோட தான் இருக்காங்க. ஸோ டீய குடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட தான்டா பார்க்குறாங்க. அப்புறம் ஆன்ட்டி, உங்கள பார்த்தாலே ரிச்சா தெரியுது. போய் போய் இந்த ஏரியா குடி வந்திருக்கீங்க. அது ஏன்பா நீ வேற. என் வீட்டுக்காரர் தான் புதுசா பிசினஸ் பண்றேன்னு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டாரு. இது பத்தாதுன்னு என் நகையும் வித்துட்டாரு. என் பிள்ளைங்க படிப்புக்காகவும் கொஞ்சம் ஸ்டே பண்றதுக்காக தான் இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்நேரம் எங்க பூர்வீக ஊருக்கு போயிருப்போம். ஓ! அப்போ உங்களுக்கு பூர்வீக ஊர் இது இல்லையா ஆன்ட்டி? இல்லப்பா. எங்களோட பூர்வீக வீடு ஊட்டி. நாங்கலாம் ஊட்டியிலேருந்து இவர கல்யாணம் பண்ணனால தான் இங்கே வந்து செட்டில் ஆனேன். அதுதான் எல்லாரும் ஊட்டி ஆப்பிள் மாரி இருக்கீங்களா? அப்படின்ட்டு டேங்க யோசிச்சு தான்டா பார்ப்பாரு. ஆன்ட்டி ஒரு மாரி, "என்னப்பா சொன்ன?" "ஆ ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி." ஆ அப்புறம் சார் ரொம்ப கோவக்காரரோ? அப்பலாம் இல்லப்பா. அவரு டம்மி பீஸு. என்னடி சொல்ற? அ அது ஒண்ணும் இல்ல ஜெய்ஹோ. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் தம்பி கூட. இங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள எல்லாத்தையும் வீட்லயே இறக்கி வச்சுட்டாங்க. இந்த மாரி நம்ம பேசினா நம்மளுக்கு நாள பின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சரி. இந்தா பிடிங்க காசு. அப்படின்ட்டு ஒரு 2500 தான்டா கையில குடுப்பாரு. அந்த கணேஷ்லாம் ஒரு மாரி பார்ப்பாங்க. "என்னங்க சார், வெளிய கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ரூ. 500 குடுக்குறீங்களே." யோசிச்சு பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் இதுக்குள்ள வர்றது கஷ்டம் தான். அதுக்காக தான் இந்த ரூ. 500. ரொம்பலாம் இது பண்ணிக்கிறாத புரியுதா? ஒழுங்கா 2000 ஓனர்ட்ட குடு. என்னால திருப்பி வந்து தர முடியாது. ம். நல்லவன் தான் போல ஜங்குக்கு. என்ன ஆளு தான் கொஞ்சம் கோவக்காரனா இருக்கான். இப்படி அழகான பையன பெத்தா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும்? என்னடா சொல்ற? உள்ள போயிட்டு வந்தது நீ சரியில்லையே! அப்படி உள்ள என்னத்த பார்த்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்பலாம் வா. அப்புறம் நான் வரேன் மாமா. வரேன் ஆன்ட்டி. அப்படின்றாங்க. 2 பேரும் இப்படியே பார்க்குறாங்க. ஏய்! அவன் எதுக்குடி இப்ப என்ன மாமான்டா? ம். எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுறனால உங்கள அங்கிள்ன்னு கூப்பிட ஒரு மாரி இருக்கும். மாமான்னு கூப்பிட்டு போலாம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு வேற இன்னைக்கு மொத நாள் ஆஃபீஸுன்றீங்கல்ல. ஆமா, ஆமா. இன்னைக்கு போய் எல்லாத்தையும் ஒழுங்கா வைக்கணும். அப்பதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதெல்லாம் கரெக்ட்டா போகும். அது சரி. என் பேச்ச என்னைக்கு கேட்குறீங்க? இருக்க எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு விட்டுட்டீங்க. ஏய்! போட்டது எக்ஸ்ட்ரா எடுக்கலாம்டி. அது எப்படி எடுக்குறீங்கன்னு நான் இன்னும் பார்க்குறேனே. ஒழுங்கா என் அப்பா அம்மாட்ட நான் போட்டு வந்த நகை மட்டும் எனக்கு திருப்பி வரல, கொன்றுவேன்டா உன்ன. ஏய் செல்லக்குட்டில இப்படிலாம் மாமாவ திட்டக்கூடாது. இந்த கொஞ்சல்ஸ்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படின்ட்டு உள்ள போயிருவாங்கடா. நம்ம தேவாங்கலாம் ஒரு மாரி ஷாக்காவே இருப்பாங்க. எதுக்கு இவன் கண்ணடிச்சுட்டு போனான் அப்படின்ட்டு. பட் வந்து அத பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ அப்படியே வெளிய தான்டா வருவாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. "எங்க போற டயா?" "அப்பா அது வந்து" அப்பா நான் தான் டேங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். ஆ மொத இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதான் சாமி கும்பிட்டு வரலான்னு." "ம். உங்க பசங்களுக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு இல்ல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீ போயிட்டு வா டேங். ஜிமின், உங்க அண்ணன பத்திரமா பார்த்துக்கோ புரியுதா?" "அம்மா, அவன் தான் என்ன பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க என்ன அவன என்ன பத்திரமா பார்த்துக்க சொல்றீங்க?" "ஏன்னா நீ ஊரவே வித்துருன்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். அதான்."
அப்பா சரி டேங் ம் சொல்லுங்கப்பா. இங்க பாரு, ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வரணும். புரியுதா? வேற எங்கேயும் போக்கூடாது. ம் சரிப்பா. ஜேஹோப் அவன் எங்க போறான்? இந்த ஏரியால அவனுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா அவங்க 2 பேர்ட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதீங்க. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் யூஜின். நீ எதுவும் பேசாத. அது சரி. நான் சொன்னா என்னைக்கு நீங்க கேட்டுருக்கீங்க? சங் டயாங். சொல்லுங்கம்மா. கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, வர வழியில கொஞ்சம் பாயாசத்துக்கு பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. பால் காய்ச்சிட்டேன். ஆனா பால போய் பக்கத்துல இருக்கவங்களுக்கு குடுக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல ஒரு தம்பி வேற ஹெல்ப் பண்ணான். அவங்க வீட்லயும் போய் குடுக்கணும். ஆ அது வந்து அம்மா "என்னடா வாங்கிட்டு வந்துரு இந்தா காசு" அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஸோ அவரு அப்படியே வெளிய தான்டா போவாரு. வெளிய பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். அவரு பைக்ல தான் உட்காந்துருப்பாரு இன்னுமே. ஒரு மாரி டேங் அத பார்த்தோனே நர்வஸா இருக்கும். "யார்றா அண்ணே இவன்?" நான் சொன்னேன்ல ரூம்குள்ள இருக்கும்போது வந்தான்னு. ஓ! இவன் தானா? சரி, சரி. இரு நான் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணிடுறேன். ஜிம்மின் இங்க வந்தாச்சும் உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. தேவையில்லாத வேல பார்த்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாத. ஏய்! நான் யாருன்னு தெரியுமா? நான்லாம் ஒரு இன்வெஸ்டிகேட்டர்டா. இப்ப இத கூட நான் கத்துக்கலன்னா, எப்படி ஃப்யூச்சர்ல நான் இன்வெஸ்டிகேஷன் படிப்பேன்? நான்லாம் டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வாய மூடிட்டு வா. அப்படின்ட்டு டேங்க தான்டா புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. ஸோ கோயில் வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். நடந்து தான் போயிருப்பாங்க. ஸோ அங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பைக்ல தான்டா வருவாங்க. ஒரு மாரி மாஸா இருக்கும். ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, ஃபேண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும்டா நேச்சுரலாவே. ஸோ அது வந்து காத்துக்கு செம்ம அழகா பறக்கும். இதுல வந்து அவர் லிப்ஸ்ல வந்து அந்த அந்த பிரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது போட்டிருப்பாரு. அதே மாரி தான் கண்ணுக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து காதுல ஒரு பிளாக் கலர் கடுக்கா மாரி போட்டிருப்பாரு. ஆள் பார்க்குறதுக்கே செம்ம மாஸா இருப்பாரு. நேரா வந்து நம்ம டேங்க் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரொம்ப மெதுவா தான் போவாரு வண்டியிலேயே. அங்கிட்டு இருக்க எல்லாருமே டவுட்டா பார்ப்பாங்க. இவன் வண்டியெல்லாம் உருட்டுற ஆள் கிடையாது. இன்னைக்கு என்ன உருட்டிட்டு போறான் அப்டின்ட்டு. ஸோ ஃபைனலா வந்து டேங்கும், ஜிம்மினும் அந்த கோயிலுக்குள்ள தான்டா போவாங்க. நம்ம ஜங்குக்கும் பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஷூ வாங்குனக்குள்ள கழட்டிட்டு நேரா கோயிலுக்குள்ள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாரு. "டேய் அண்ணே! இவன் என்னடா உன் பின்னாடியே வரான்?" தெரியல ஜிம்மன். எனக்கு பயமா இருக்கு. பேசாம அம்மாட்டயும், அப்பாட்டயும் சொல்லிறவா? டேய்! இன்னைக்கு தான்டா வந்திருக்கோம். வாய மூட்டு வா. நம்ம தான் இவன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் வேணான்னு சொல்றேல்ல. சாமிய கும்பிட்டு மொத இங்கேருந்து கிளம்புவோம். ஒரு வேள போம்போது பின்னாடியே வந்தா, அம்மாட்ட சொல்லிருவோம். சரியா? டேய்! இன்னும் பால், தயிர் சோறா இருக்காதடா. கொஞ்சமாச்சும் முன்னேறுடா. அவன் அவன் பின்னாடி எவனும் சுத்த மாட்டாய்ங்களான்னு ஏங்குறான். உனக்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்காய்ங்க. நீ வீட்ல சொல்லி அவங்கள அடி வாங்க வைக்கிற அப்பாட்ட. நீயே சொல்லு. இவனே உங்க அப்பா அடிக்கணுமா? ஆ வேணாம், வேணாம். என்னால அப்பா யாரையும் அடிக்கக்கூடாது. ஆ அப்புறம் என்ன? அமைதியா வா. நான் பார்த்துக்கிறேன் சரியா? என்னமோ பண்ணு. ஆனா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறாத. அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டேன்டா. வாடா. அப்படின்ட்டு அந்த கோயில் பிரகாரத்த தான்டா சுத்துறாங்க. நம்ம ஜங்குக்கும் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஏ பிளாக்கு என்ன கோயில் பக்கம்லாம் வந்திருக்க? மழை வரும் போலயே இன்னைக்கு. ஏன் குடம் எடுத்துட்டு வர மறந்துட்டியா? நானா ஊட்டாண்ட போய் உன் பொண்டாட்டி எடுத்துட்டு வர சொல்லவா? உன் கீப்பு வீட்டு வரைக்கும். டேய் இங்கப்பா உன்ட்ட வாய குடுத்தா என் குடும்பத்த பிரிச்சு விட்டுருவடா. அது தெரியுதுல வாய மூட்டு போடா. அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே நடப்பாங்க. ஸோ திருப்பி ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருவான் ஜங்குக்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். "என்னா பிளாக்கு நீ எல்லாம் கூழ் ஊத்துறாங்கன்னு சொன்னாலே வரமாட்ட. இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே போடல. என்னடா பண்ற?" "ஏய் நான் பார்த்தா என்ன கூழுக்கு செத்த மாரி இருக்கா? பேசாம போயிரு. இல்லன்னா வண்டிய விட்டு ஏத்திருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவடா." சரி எதுக்கு போடான்டேன். சரி ரைட்டு மச்சான். சரி ஷார்ப் எங்க? தூங்கிக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா போய் உசுப்பி விட்டு என் வண்டிய சுத்தம் பண்ண சொல்லு. என்ன மச்சான் நேத்து புது வண்டியா? ஆறாராம்ல கேள்விப்பட்டேன். தேவையா? போய் சொன்னத மட்டும் செய்டா. அப்படின்டுவாங்க. இங்க முன்னாடி பார்த்தோம்னா, டேங்க்லாம் ஒரு மாரி நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க நடக்கும்போதே. ஸோ அப்படியே சாமியும் கும்பிட்டுருப்பாங்கடா. கும்பிடும்போதுமே நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லா டேங்கையே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "என்னப்பா பிளாக்கு கோயிலாண்ட வரைக்கும் வந்திருக்க? இன்னைக்கு எதுவும் விசேஷமா என்ன?" "ஆமா ஐயரே. இன்னைக்கு ரொம்ப பெரிய விசேஷம். அதான் கடவுள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்." "உனக்கு என்னப்பா? உன் மனசுக்கு கடவுள் எப்பயுமே நல்லது தான் பண்ணுவாரு."
சாமிய நெனச்சுட்டு ஏதாச்சும் நேர்த்திக்கடன் பண்றது. ஹ்ம். எவன் வயிறு எரிஞ்சாலும் உன் தட்டு நெறையணும்ல. அப்படின்ட்டு ஒரு 20 தான்டா எடுத்து தட்டுல போடுவாரு. "என்ன பிளாக்கு நான் இவ்ளோ பெரிய வார்த்த சொல்லியிருக்கேன்." "ஏய் போதுயா போயா" அப்படின்னுவாங்க. நம்ம டேங்க் லைட்டா சிரிப்பா தான் இருக்கும். பட் அத வந்து மறைச்சுக்கிருவாங்க. நம்ம ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஜங்குக்க. அப்படியே கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு அந்த இடத்துல தான்டா உட்காந்துருப்பாங்க. அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு. ஸோ தேங்காவ தான் நம்ம ஜிம்மின் வந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க. எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. "டேய் அசிங்கமா பண்ணாதடா. வீட்ல போய் நான் ஏதாச்சும் தட்டி குடுக்குறேன் வையேன்." "டேய் கோயில்ல வந்துட்டு பிரசாதத்த அசிங்கம்னு சொல்லக்கூடாது. இங்க குடு நான் தட்டி தரேன்." அப்படின்டுவாங்க. ஸோ ஜிம்மின் பிடிச்சு தட்டிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அதில ஒரு சில்லு வந்து டக்குன்னு போட்டதுல தெரியாம ஒரு பெர்சன் மேல போய் விழுந்துரும். பார்த்தா அது நம்ம சுகா தான். ஒரு மாரி கோவமா ஜிம்மின பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அடுத்த செகண்டே டோட்டலா அப்படியே ஒரு மாரி மாறிரும் மூஞ்சி. "டேய் ஷார்ப்பு என்னடா இங்க பண்ற?" வந்து காலைல உசுப்பிக்கிட்டே இருக்காய்ங்கடா உன்னைய கூட்டு வர சொல்லிட்டு." அந்த அவன் ரேஸ் விட்டியால அவன் பேர் என்னது? வைக்கின்னா? ஆமா வைக்கின்னு, நொய்க்கின்னு. அவன் தான் அவங்க அப்பாவ கூட்டிட்டு வந்திருக்கான். வருவியாம். சரி, சரி இரு வரேன். சாமிய கும்பிடுவோம். என்னது? நீ சாமி கும்பிடுறதா? அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே மச்சான் நீயி. அப்படின்றாங்க. நம்ம ஜேகே வந்து டேயும் ஜிம்மினுக்கும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு டேய தான்டா ஒரு மாரி பார்ப்பாங்க. டேக்கு ஒரு மாரி கொஞ்சம் நர்வஸாவும், அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நம்ம சுகாவும் ஒரு மாரி ஜிம்மின பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்துல தான் உட்காருவாங்க. "டேய் யார்றா? நம்ம குயினா?" "ஆமாடா மச்சான். ஆக்கலான்னு இருக்கேன்." "எப்ப இருந்துடா?" "ஜஸ்ட் இப்பதான்டா. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி." "டேய் நாயே! நீ சொல்றது உனக்கே கேக்குதா?" "ஏய் 5 செகண்ட் முன்னாடிக்கு நீ அந்த குள்ள பையன எப்படி பார்த்த நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்." "ஏய் பிளாக்கு இதெல்லாம் அப்படி ஓப்பனா சொல்லக்கூடாது புரியுதா? அப்புறம் என்ன பொத்திட்டு உட்காரு." அப்படின்டுவாங்க. நம்ம ஜிம்மின் வந்து ஒரு மாரி எதையுமே கண்டுக்கிற மாட்டார்றா. அவர் பாட்டுக்கு திண்டுக்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம டேங்க்லாம் "என்ன எங்கிட்டாச்சும் போய் புதைச்சிருங்கடா" அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஜங்குக்கு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "ஜிம்மின் போதும் போலாம்." "ஏய் டேங் ஏன்டா பயந்துகிட்டு இருக்க? பாரு அவைங்க 2 பேரும் நம்மள எப்படி சைட் அடிக்கிறாங்கன்னு. கொஞ்சமாச்சும் அத ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுடா." ஒரு பையன் நம்மள இப்படி பார்க்குறத எப்படி உன்னால ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும்? மென்டல் மாரி பேசாத. அப்புறம் இதையும் அம்மா, அப்பாட்ட சொல்லிக் குடுத்துரு. அடம் போடா டேய்! உன் கூட வந்தா ஒண்ணும் கிடைக்காது. வாடா போலாம். அப்படின்டுவாங்க. ஸோ 2 பேரும் அங்கருந்து அப்படியே போலான்னு தான்டா போப்பாங்க. இவங்க எந்திரிச்சோனே அவங்க 2 பேரும் எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் வந்து டக்குன்னு தான் திரும்பியிருப்பாங்க. கரெக்ட்டா சுகா ஃபேஸோட தான் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க எதுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? டேய் பிளாக்கு நம்ம இவங்கள ஃபாலோ பண்றோமா என்ன? இல்லையே ஷார்ப்பு. அவங்க ஃபாலோ பண்ணலையே. ஏன்? எங்கள பார்த்தா உங்கள ஃபாலோ பண்ற மாரி இருக்கா? இங்க பாருங்க. தேவையில்லாம எங்க பின்னாடி வர வேலைலாம் வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிக் குடுத்துருவோம். எங்க அப்பாவ பத்தி தெரியாது. அடிச்சா அவ்வளோதான் நீங்க 2 பேரும் காலி. பார்க்க தான் எங்க அப்பா சாஃப்ட்டு. அதோ பார்றா! நம்ம மாமனார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போலயே! என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல குல்ஃபி. நீ வீட்டுக்கு பார்த்துப்போ. குல்ஃபியா? ம். நல்லா இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான். ஆ. ஏய்! எவ்ளோ தைரியம் தான் எங்க அண்ணன குல்ஃபின்னு சொல்லுவ? ஏய்! அவங்க அவங்களுக்குள்ள எப்படி வேணா பேசிக்கிறாங்க. நீ ஏன்டா கவலைப்படுற? நீ இங்க வா ஜாமு. ஜாமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன தின்ற ஐட்டம் மாரி இருக்கா? அவன கொன்றுவேன்டா பூன. ஏய்! நான் தைரியம் தான் நான் பூனன்ட்டு உன்னைய டேய் டேய் மச்சான் மச்சான் சும்மா இருடா. அப்படின்டுவாங்க. டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். டேங்க் பொறுத்தவரைக்கும் சின்னதா சவுண்ட் வசதி பேசினாலே ஒரு மாரி பயப்பட சுபாவம். ஸோ ஜங்குக்கு வந்து அத பார்த்தோனே நோட் பண்ணிக்கிருவாங்க. அம் "அம்பே ஜிம்மின்தல." "ஆமா. உனக்கு எப்படி தெரியும்?" "உங்க அம்மா சொன்னாங்க." "சரியான வாயாடி நீயி. உங்க அண்ணன ஒழுங்கா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. புரியுதா? எங்க அண்ணன கூட்டிட்டு வந்து எனக்கு கூட்டிட்டு போக தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அப்புறம் இன்னொரு தடவ எங்க அண்ணன் பின்னாடி சுத்துனேன்னு தெரிஞ்சுச்சு, என்னடா பண்ணுவ? ஆ? கொன்றுவேன்டா உன்ன. ஒழுங்கா வால சுருட்டிட்டு இருக்கணும். இந்த ஏரியாவுக்குன்னா இந்த ஏரியாவோட இருந்துக்கோ. தேவையில்லாம எங்க அண்ணன் பின்னாடி வராத." "ஆ, அதையும் பார்ப்போமே. இப்படி நம்மளுக்குள்ள சண்டை இல்லைன்னா ஃபேமிலி எப்படி நல்லா போகும் மச்சான்." "ஏய் யாருக்கு யார் மச்சான்? என்னடா?" அப்படின்ட்டு சண்டை போட தான்டா வருவாங்க. பட் அதுக்குள்ளே சுகா தள்ளிவிட்டு, "விட்றா மச்சான் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்டுவாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாரி பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. "ஜிமின் ஜிமின் வேணாம் வீட்டுக்கு போலாம், வா போலாம்."
ஏய் இருட்டையா இங்கெல்லாம் 2ல ஒண்ணு பார்க்காம விடக்கூடாதுடா. ஏய் என்னடா பண்ணுவ? ஜாமு இங்க வாடா பார்றா. ஏய் பூனை இன்னொரு தடவ என்ன ஜாமுன்ட்ட உன்ன கொன்றுவேன்டா. ஏய் பார்றா கொல்றேன்னா கொல்றா அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க வாடா டேய் நீ வாடா. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் போலாம் ஜிமின். டேயாங் எல்லாத்துக்கும் அழுகாதடா. மவனே உங்களுக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. அப்படின்ட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம டேங் வந்து ஒரு மாரி பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் கரெக்ட்டா அந்த கோயில விட்டு தாண்டுமே ஒரு மாரி ஜங்குக்கு வந்து பயந்துக்கிட்டே தான் பார்ப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு பாய் பாய் அப்படின்ட்டு கண்ணடிப்பாங்கடா. ஃப்ளையிங் கிஸ்லாம் குடுப்பாங்க. நம்ம டேங் டக்குன்னு மூஞ்சிய திரும்பிட்டு அங்கேருந்து போயிருவாங்க. டேய் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? ஏய் மச்சான் இப்போதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக தான் தெரியும். என்ன மச்சான் கண்டதும் காதலா? அப்படிதான் நினைக்கிறேன் மச்சான். பார்ப்போம். எப்புட்றா? எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்டா எப்பயுமே. ஒரு பெர்சன ஒரு நாளைக்கு 3 தடவ பார்க்கும்போது அதே ஃபீலிங் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது லவ் தான்டா. அட த்து நாயே! அப்ப என்ன அது தடவையா? இல்லடா 2வது தடவ. ஏய்! அப்படிலாம் கணக்கு வைக்கக்கூடாது. வேற வேற இடத்துல பார்க்கணும். அம்மா சொன்னத மறந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி தடவ. இன்னும் 2 தடவ பார்த்தா லவ் தால. என்னத்தையோ சொல்ற. பார்ப்போம். அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிருவாங்கடா. நம்ம சுகாவும் அவங்க செட்டுக்கு போயிருப்பாங்க. வண்டியெல்லாம் இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. இங்கிட்டு நம்ம டேங் சைடும், ஜிமின் சைடும் பார்த்தோம்னா, டேங் தான் ஒரு மாரி நர்வஸா இருப்பாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளேயும் ஜிமின் வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க டேங்க. "ஏய் விடு ஜிமின். நான் அம்மாட்ட அவங்கள சொல்லணும். இல்லைன்னா ஏய் மென்டல் மாரி பண்ணாத. அம்மாட்ட சொன்னா கண்டிப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சிரும். எப்படி இருந்தாலும் அப்பா பிஸ்னஸ் முடியிற வரைக்கும் இந்த சைடு தான் நம்ம இருக்கணும். ஒரு வேளை இது மட்டும் அப்பா காதுக்கு போய் அவன்ட்ட ஏதாவது சண்டைக்கு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோவேன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கோயில்ல பார்த்தேல்ல, எல்லாரும் அவன வந்து எப்படி பார்த்தாங்கன்னு. ஒரு வேளை ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சனா இருந்தா அவ்வளோ நம்ம சோலி முடிஞ்சுடா. ஆனா ஜிம்மின் எனக்கு எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அவன் கேரக்டர் என்னான்னு தெரியலல்ல. பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுவோம் சரியா? நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. உன் தம்பி இருக்குமே நீ எதுக்கு பயப்படுற? ஜிமின் தேவையில்லாத வேலை பார்க்காத நீ. ஏய் நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான்ல நாளைக்கு. இன்னைக்கு போய் ஒழுங்கா படி. மார்க் மட்டும் குறைஞ்சிச்சுன்னா அப்பா உன்ன கொன்றுவாரு. அது மட்டும் இல்லாம அது அந்த பிளேஸ்லயே உனக்கு சைன் பண்ணி குடுத்துருவாங்க. ஒழுங்கா செத்துறாம போய் படிடா. ம். சரி ஜிம்மின். நான் படிக்கிறேன். ம். சரிடா. அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. டேங் பார்ப்பாங்க. எங்கடா இவ இப்ப வெளிய போறியா? அப்படின்ட்டு. ஸோ டேங் அதுக்கு மேல எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு படிக்க போயிருப்பாங்க. இங்கிட்டு வந்து ஜேஹோப் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்கடா. நம்ம யூஜின் வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான்டா நம்ம டேங் வந்து ஒரு வழியா ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டா தான் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்பதான் தண்ணி பாட்டிலுக்கு பார்ப்பாங்க. அது காலியா இருக்கும். ஸோ உடனே நம்ம போய் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் கிச்சனுக்கு போவாங்க. அவங்க அம்மா டம்ளர்ல ஃபுல்லா பாயாசமா ஊத்தி வச்சிருப்பாங்க. என்னம்மா? எதுக்கு இவ்வளோ டம்ளர்ல பாயாசம்? ஏய் என்னடா? புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க அப்பா தான் புத்தி இல்லாம வேலைக்கு கிளம்பிட்டானா? நம்மளும் அப்படி இருக்கலாமா? நாளை பின்ன நான் ஒண்ணா வச்சிருக்கேன். உன் தம்பி இருக்கான். சம்மந்த பொண்ணுன்னு வந்தா 4 பேராச்சும் கூப்பிட வேணாமா? அம்மா, அப்ப நம்ம இங்கேயே இருக்க போறோமா? அது உங்க அப்பனை பொறுத்து இருக்கு. போட்ட காசு எடுத்தானா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா வேற வழி இல்லை. இங்கே தான் இருந்தாகணும். ஆனா அம்மா, என்னடா? எனக்கு இந்த ஏரியா சுத்தமா பிடிக்கலம்மா. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. கசகசன்னு இருக்கு. படிக்க கூட முடியல. இங்க இருக்க பசங்களையும் எனக்கு பிடிக்கல, பொண்ணுங்களையும் பிடிக்கலம்மா. உனக்கு யாரை தாண்டா பிடிச்சிருக்கு? யாரை பார்த்தாலும் சுச்சு உச்சுன்னா எப்படி பிடிக்கும்? இப்படி தொட்டாச்சிவிங்க மாதிரி எல்லாத்துக்கும் சொன்னாங்கன்னேனா நாளைக்கு எப்படா நான் உன்னைய வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? மா, நான் இப்போ தான் காலேஜே போகிறேன். எனக்கு இப்போ தான் 19 வயசே ஆயிருக்கு. ஏம்மா நீங்கள் வேற? நீ இப்படி சின்னுங்கனால தான் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்க. இல்லைன்னா இந்நேரம் செகண்ட் இயர் போயிருப்படா. அம்மா, எதுக்கெடுத்தாலும் அம்மா அம்மாண்டு. நான் என்ன பண்ணேன்? அப்பா அதெல்லாம் சேர்ந்தா நான் அந்த காலேஜில் தான் சேரணும்னு சொல்லி 1 வருஷம் ஃபுல்லாக கோச்சிங் சென்டர் அனுப்பி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? இந்த பரீட்சையில் மட்டும் நல்ல மார்க் வாங்கினேன்னா நீ டேரெக்டாக செகண்ட் இயர் போயிடுவ. அது தெரியும்ல?
தெரியும்மா. ம். சரி போய் படி. ஐயோ! ஆமா நான் மறந்துட்டேன். இந்த பாயாசத்த மட்டும் சமத்து பிள்ளையா எல்லாருக்கும் குடுத்துட்டு வந்து படிடா. நான்லாம் போமாட்டேன். ஜிமின போ சொல்லுங்க. டேய் உன் தம்பி என்னைக்குடா வீட்ல இருந்திருக்கான்? அவன் கரெக்ட்டா வந்தோனே ஊர் சுத்த போயிட்டான். செல்லம்ல அம்மாவோட கரடி குட்டில இத மட்டும் குடுத்துட்டு வாடா. வீட்ல எல்லாருக்கும் குடுத்தா கொஞ்சம் நல்லாருக்கும். எல்லாருக்கும் வேணாம். நம்ம பக்கத்து வீட்ல 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள போனேன்னா, அ உள்ள போய் லெஃப்ட் வரைஞ்சேன்னா, ஒரு முக்குல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ல இந்த தூக்கு மட்டும் குடுத்துரு. "ஆ! அது என்னம்மா? எல்லாருக்கும் பாயாசம் டம்ளர்ல தர, இவங்களுக்கு மட்டும் தூக்குல குடுத்துருக்க?" "நீ அங்க போனா உனக்கே தெரியும். இத போய் குடுத்துரு சரியா? குடுத்துட்டு பொருள்லாம் பத்திரமா திருப்பி வாங்கிட்டு வந்துரணும். புரியுதா என்ன?" சரிம்மா. நான் போயிட்டு வரேன்." சமத்து. போயிட்டு சீக்கிரம் வந்துரணும். பார்த்து வரணும் சரியா? இல்லைன்னா உன் தம்பிய நான் ஃபோன் பண்ணி கூப்பிடவா? இல்ல, இல்ல. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போயிட்டாங்கடா. அவங்க அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அடுத்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஜங்குக் சைடு தான்டா. நேரா அவங்க வீட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க. அந்த ஏரியாலே அவங்க வீடு மட்டும் கொஞ்சம் வசதியான வீடு மாரி இருக்கும். ஸோ அங்க தான் வந்து வண்டிய நிப்பாட்டிட்டு கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போவாங்கடா. கொஞ்சம் திண்டு இடம் மாரி விட்டுருப்பாங்க. வண்டி நிப்பாட்டுறது, கார் நிப்பாட்டுறதுக்கெல்லாம். ஸோ வீடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாடி வீடு. அதுக்கு மேல மொட்டை மாடின்ட்டு 3 தான் வந்து நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கே வீடு. கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ள வந்து சின்னதா தெரிஞ்சாலும் கொஞ்சம் லுக்கெல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் தான்டா காலிங் பெல் அடிப்பாங்க. அவங்க அப்பா தான் வந்து தொறப்பாங்க. இவர் தான் வந்து தொறக்கணுமா? ஏன்? நான்லாம் தொறந்தா சாருக்கு என்னாவாம்? தொரைக்கு என்னைய மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு இருக்கா? ம்மா உன் புருஷன்ட்ட சொல்லு. வீட்டுக்கு வரம்போது கத்திக்கிட்டே இருக்காரு. அப்பேன்னு மகனுக்கு வேற வேலையே இல்ல. என்னங்க, அவன் இன்னைக்கு தானே வந்திருக்கான். ஜின்னு, நீ தான் அவன கெடுக்குற. அப்படியா? நாம்ஜோன், வழிய விடு அவனுக்கு. அதானே, பையன சொன்னா போதும் ஆத்தாக்காரிக்கு வந்துரும். உள்ள வாங்க சார், கொட்டிக்கோங்க. உங்க அம்மா நாட்டுக்கோழி அடிச்சு வச்சிருக்கா. சாப்பிடுங்க வாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. டேய் நான் இங்க வயித்தெரிச்சல்ல கத்திக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்டா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஏன்டா இப்படி ரேஸ் விட்டு சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? "அப்பா, இப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்னையும் உங்கள மாரி பிடிக்காத ஒரு வேலைய பண்ண சொல்றீங்களா? என்னால்லாம் 5, 10க்கெல்லாம் யாருக்கும் கை கட்டி நிக்க முடியாது. நான் எனக்கு புடிச்சது தான் பண்ணுவேன்." டேய்! உனக்கு நான் நீண்டு போட்டி போட்டு வேல குடுக்க ரெடியா இருக்காங்கடா. இத்தன கோல்டு மெடல வாங்கி வச்சுட்டு சும்மாவாடா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அடகு வச்சுக்கலாம். ஜங்குக் உன்ன கொன்றுவேன்டா. என் பையன் கோல்டு மெடலிஸ்ட் சொல்லமே சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீ வேலைக்கு போமாட்டேன்னு தான் டென்ஷனா ஆகுது. ஏன்டா அப்படி பண்ற? நாம்ஜூன், அவன் என்னைக்காச்சும் தான் வீட்டுக்கு வரான். ஏன் அன்னைக்கும் அவன புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவன் என்னைக்காச்சும் தான் வரான். அன்னைக்கு தானே என்னால அவன்ட்ட பேச முடியுது. நான் இப்ப இவன்ட்ட என்ன சொன்னேன்? எனக்கு வேலைக்கு போ, உழைச்சு கொட்டுன்னு சொன்னேனா? நாளைக்கு அவனோட ஃப்யூச்சர் செட்டில் ஆனாதால யாரு வந்து அவன் கூட இருப்பாங்க? உன் கூட வாழ போறவங்கள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? அப்படின்றாங்க. ஜங்குக் வந்து ஒரு மாரி ஷையா ஸ்மைல் பண்றாங்க. அவங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கும் ஒரு மாரி தப்பா இருக்கு. "டேய் கண்ணா, என்னடா? ஏதோ சிரிக்கிற?" அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி பசிக்குது. காலைல நீ சொன்னோனே எதுவுமே சாப்பிடல." "ஆமா, ஆமா. தொர சாப்பிடல. ஆனா இன்னைக்கு என்னமோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்காராம். கேள்விப்பட்டேன்." ஆ அதுக்குள்ளயும் நியூஸ் வந்துருச்சா? "அப்பா என்னப்பா பிரச்சனை? எனக்கு தோணுச்சுன்னா நான் எந்த வேலைக்கு வேணாலும் போவேன். ஏன் இப்ப மெக்கானிக் ஷெட்லேருந்து உங்களுக்கு காசு வரலையா? வருதுல்ல அப்புறம் என்ன?" "டேய் இந்த இந்த ஷெட்ல வேலை பார்க்குறதுக்கு தான் உன்ன நான் அவ்ளோ படிக்க விட்டேனா? ஆ? பா" ஸோ நாம்ஜூன் 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? அவன் அவனுக்கு புடிச்சத பண்றான். நீங்க உனக்கு புடிச்சத பண்ண மாரி யார் எதுவும் சொன்னாங்களா? ஜின்னா அப்படி இல்லடா. இவனுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல. ஏன் இப்ப மெக்கானிக்லாம் ஃப்யூச்சர் கிடையாதா? அதெல்லாம் என் பையனுக்கு எப்ப என்ன பண்ண தோணுதோ அத பண்ணுவான். நீ வா கண்ணா. உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்காத. அவரும் இப்படிதான் உன்ன மாரி தான் சுத்துனாரு. இப்பதான் ஏதோ அடங்கியிருக்காரு. அதுதான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. நாம்ஜூன் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுல்ல. கிளம்புங்க. அதானே. உடனே வந்து என்னைய இது பண்ணிருவ. ஆத்தாள் மகனையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வரமேது சாவடிச்சிருவேன்டா. சரி ஓகே. வண்டியில பிரேக் பிடிக்கல. வரமேது கடையில விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். டேய் அது போகும்போது விட்டுட்டு போன்னு சொல்லணும்டா. அப்ப எப்படி நான்
நடந்து போவீங்களா? அப்ப நான் செத்தா பரவால்ல. ஓ! சேடு. எங்க அம்மா கஷ்டப்படும். அதனால சாகாத. நீ கடையில விட்டுட்டு போயிரு நைனா. இல்லைன்னா மச்சான்ட்ட நான் வேணா ஷார்ப்ட்ட சொல்லி வேற வண்டி அனுப்ப சொல்றேன். ஏதோ பண்ணு. நான் வெயிட் பண்றேன்னு சொல்லு. சரி நைனா. போயிட்டு வாங்க. டேய்! அப்பான்னே தொலைடா. சரிப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. நம்ம நாம்ஜூனும் ஒரு மாரி கோவமா தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜின்னு வந்து சாப்பாடு தான்டா வந்து பரிமாறுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு கீழ உட்காந்து சாப்பிட தான் பிடிக்கும். டைனிங் டேபிள் இருந்தாலுமே கீழ உட்காந்து ஃபேமிலியா ஒரு ரவுண்டா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இப்ப நான் ஜங்குக்கு வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. கீழ ஹால்ல தான் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னு தான் வந்து ஊட்டி விடுவாங்க எப்பயுமே நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக் ஃபுல்லாமே டிவி பார்க்க, இந்த மாரி ரேஸ் விட்டது எப்படி போச்சுன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இதெல்லாம் பெருசாவே பார்க்க மாட்டாங்க. அவன் பையன் இப்ப நல்லா சாப்பிடுறான். அந்த மாரி தான் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. "ம்மா எத்தன தடவ சொல்லியிருக்கேன், ஈரல் எனக்கு வேணான்னு." "டேய் ரேஸ் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க. ஈரல்லாம் சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். தின்னு." "சரி ஜங்குக்கு, உண்மையிலே நீ கோயிலுக்கு போனியாடா?" "ஆமாம்மா. ஏன் நான் கோயிலுக்கு போவே கூடாதா?" "டேய் நீ எல்லாம் இடி இடிச்சா கூட கோயில் பக்கம் ஒதுங்க மாட்ட. திடீர்னு கோயிலுக்கு போனா எல்லாருக்கும் சந்தேகம் வரதால செய்யும்." அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ஷையா தான் இருக்கு. "டேய் சொல்றா, யார் அது? ம்? அம்மாட்ட இப்ப மறைக்கிற பாத்தியா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான்." "இப்பதானா?" "காலையில தான்ம்மா. இங்க புதுசா குடி வந்திருக்காங்கல்ல." "ஆமா, அந்த ஜேஹோப்பு, மிஸ் கிம்முன்னு ஒரு ஃபேமிலி." "ஆ அந்த ஃபேமிலி தான்ம்மா." "பார்த்தோனே பிடிச்சிருச்சும்மா. அப்படியே என் குல்ஃபிம்மா அவன்." "டேய் குல்ஃபியா? அதுக்குள்ளேயே நிக்நேம் வைக்கிற அளவுக்கு போயிருச்சா?" "ஆமாம்மா." ஐயோ! கண்ணுக்குள்ளேயே இருக்கான்ம்மா. நீ மட்டும் அவன பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், இவன விடவே மாட்டேம்மா. ஏன்டா பார்த்தோனே பிடிச்சிருச்சுன்னு சொல்ற, அழகா இருக்கான்னு பிடிச்சிருச்சா என்ன? தெரிலம்மா. அது என்ன நான் இப்பயேவா ப்ரப்போஸ் பண்ண போறேன்? ஆனா விட்ற ஐடியாலாம் இல்ல. ஸோ அதுக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கிருவேல. ம். பார்த்து ஜங்குக். வெளியலாம் இப்ப பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உள்ள பழகி பார்த்தா தான் தெரியும். தப்பான முடிவு எடுத்துக்கூடாது. சரியா? ம்மா, உன்ன மாரிம்மா. நீ எப்படி அப்பாவ கரெக்ட்டா செலக்ட் பண்ணியோ, அதே மாரி என் பொண்டாட்டியும் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேன். பயப்படாத. ம். சரிதான். சாப்பிடு. அப்படின்ட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. கரெக்ட்டா வந்து வெளிய தான் நம்ம டேங் வந்து எல்லாருக்குமே குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட தான் வந்திருப்பாங்க. நம்ம நாம்ஜூன் தான் செம்ம டென்ஷனா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க யார்ட்டயோ. அங் அங்கிள் அங்கிள் ஆ நீ நான் கிம். இங்க ஃபேமிலி புதுசா குடி வந்திருக்கோம்ல, அவங்களோட பையன். பேரு கிம் டேயாங். தெரியும்ப்பா சொல்லியிருந்தாங்க. உங்க அப்பா பேரு கிம் ஜேஹோப் தான? ஆமா அங்கிள். ஆனா உங்களுக்கு அது ஒண்ணும் இல்லப்பா. இங்க புதுசா யாராச்சும் குடி வச்சா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல. சும்மா ஏதாச்சுக்கும் சொல்லி வச்சுக்கிறது தான் இங்க இருக்க எல்லார்ட்டயும். ஓ! ஓகே அங்கிள். ஏன்பா எதுவும் பிரச்சனையா? இல்ல அங்கிள். அம்மா பாயாசம் கிண்டியிருந்தாங்க. அத குடுத்துட்டு வர சொன்னாங்க எல்லாருக்கும். அதான். இந்தாங்க அங்கிள். ஐயோப்பா எனக்கு வேலைக்கு லேட் ஆச்சு. நீ என்ன பண்றன்னா உள்ள போய் குடுத்துரு. ஓகேயா? சரிங்க அங்கிள். அப்படின்ட்டு நம்ம டேங் தாண்டா நடந்து கொஞ்சம் அந்த கார விட்டு தான் தாண்டுவாங்க. அப்பதான் வந்து அந்த பைக்க நோட் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கோட R1 தான் நிக்கும். இந்த பைக்கா? இது அவரோட பைக்காச்சே! அப்ப இது அங்கிள் இந்த பைக்கு என் பையன் பைக்கு தான்ப்பா. ஏன் எதுவும் பிரச்சனை பண்ணானா? இல்ல அங்கிள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா. சரிப்பா போய் குடுத்துரு. உள்ள ஏற்கனவே கொட்டிக்கிட்டு தான் இருப்பியான். இதையும் கூட சேர்த்து கொட்டுவியான். ஆ என்ன அங்கிள் சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லப்பா. போய் நீ குடு. ஓகே அங்கிள். அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி உள்ளேயே சண்டை போட்டுட்டு தான்டா நம்ம டேங் வந்து கதவுக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த கதவ தட்டுனோனே கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜின்னு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீ ஹாய் ஆன்ட்டி. என் பேரு கிம் டயாங். இங்க புதுசா குடி வந்திருக்கோம். அது ஓ! நீயாப்பா? வா உள்ள வா. என்ன விஷயம்? இல்ல பரவால்ல ஆன்ட்டி. அம்மா வந்து இத வந்து குடுத்துட்டு வர சொன்னாங்க. பாயாசம் கிண்டியிருந்தாங்க அதான். அட உள்ள வாப்பா. இப்படி வெளிய நின்டு குடுத்து வாங்குறது தப்புன்னு தெரியாதா? வா உள்ள. இல்ல ஆன்ட்டி நான் வரல. இப்ப எதுக்கு பயப்படுற?
என்ன நான் உன்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறேன்னு பார்க்குறியா? ம்ஹ்ம். நீங்க அடைச்சு வைக்க மாட்டீங்க. ஆனா என்ன? ஒண்ணும் இல்ல ஆன்டி. அப்புறம் என்ன உள்ள வா. அப்படின்ட்டு டேங்க உள்ள இழுத்துட்டு போயிருப்பாங்கடா. நேரா ஹாலுக்கு தான் போவாங்க. நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஷார்ட் மட்டும் தான் பிளாக் கலர்ல மொட்டிக்கு மேல வரைக்கும் போட்டிருப்பாங்க. வேற எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்கடா. அந்த ஹேரெல்லாம் அப்படியே மேல தலைக்கு மேல ஏத்தி விட்டு, செம்ம கூலா வந்து சோபால தான் ஒரு மாரி ஒரு டிஃப்ரெண்ட் தினுசா உட்காந்து வந்து செல்ல தான் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டேங்க் வந்து இத பார்த்த உடனே அப்படியே மூச்சே நின்டு போயிரும். அப்படியே கீழயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆன்டி ஆன்டி நீங்க இத வாங்கிட்டு கிண்ணத்த குடுத்தா நான் வீட்டுக்கு போயிருவேன். சரி இரு டேயாங் நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்டுவாங்க. அப்பதான் நம்ம ஜங்குக் வந்து நிமிர்ந்து டேயாங்க பார்ப்பாங்க. டேயாங் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது ஜங்குக் வந்து அவங்கள தான் பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ ஜங்குக் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே டேங்கையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபோனெல்லாம் வச்சுட்டு அப்படியே டேங்க பார்ப்பாங்க. "ஏய் குல்ஃபி." "ஆ என் பேர் ஒண்ணும் குல்ஃபி கிடையாது. கிம் டேயாங்." கிம் டேயாங்கா? உன் இஷ்டத்துக்குலாம் கூப்பிட முடியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படிதான் கூப்பிடுவேன். யார் யார் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் என்னால திரும்ப முடியாது. ஒழுங்கா என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இங்க வர்றான். வாயெல்லாம் பேசுற. ஏன்? நான் பேசுவேன். அதனால என்ன? சரி, சரி பேசு. எவ்வளோ நேரம் நிப்ப? உனக்கு கால் வலிக்குதான்னு தெரியல. எனக்கு இங்க வலிக்குது. அப்படின்ட்டு ஹார்ட்ட பிடிக்கிறாங்க. டேங்க் ஒரு மாரி இருக்கு. ஷையாவும் இருக்கு. ஒரு பக்கம் நர்வஸாவும் இருக்கு. ஆனா அவரு அசையவே இல்ல. அப்படியே தான் நிக்கிறாங்க. "இங்க வாடா வந்து உட்காரு பக்கத்துல. எதுவும் பண்ண மாட்டேன்." "இல்ல பரவால்ல அதெல்லாம் வேணாம். நான் வீட்டுக்கு போணும்." "ஏய் வீட்டுக்கு விட தான்டா போறேன். உன்ன என்ன புடிச்சு வச்சுக்கிற போறேனா? ஆ?" "வான்றல. வந்து ஒழுங்கா உட்காரு பக்கத்துல." நான் வரல. நீ வரியா? நான் வரவா? ம். நான் நான் வீட்டுக்கு போணும். சப்பா! ஏன்டா இப்படி பயந்தாங்கோலியா இருக்க? நான்லாம் ஒண்ணும் பயப்படல. அப்படியா? அப்படின்ட்டு எந்திரிச்சு டேங்க் கிட்ட தான்டா போலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜின்னு வந்து அந்த தூக்க தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அத வந்து அத பார்த்தோனே நம்ம ஜேகேவும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போய் தான் நின்றுப்பாங்க. நம்ம ஜின்னு தான் ஒரு மாரி பார்த்துட்டு டேங்க்ட்ட வந்து அந்த தூக்குச்சட்டிய குடுத்துருப்பாங்க. அந்த தூக்குவாளிய. பட் ஆனா அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஆன்டி இது வீட்டுக்கு இத குடுத்துட்டு, திருப்பி குடுக்கும்போது வெறும் தூக்கா குடுக்கக்கூடாது. அதான் கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தியிருக்கேன். உடம்புக்கு நல்லது. போய் நல்லா சாப்பிடு. ம் எனக்கு நான்வெஜ்லாம் பிடிக்காது ஆன்டி. ஏய்! நான்வெஜ் பிடிக்காதா? அப்புறம் என்ன தின்னுவ? தயிர் சோறா நீயு? அப்படி இல்ல. நான் சாப்பிடுவேன். ஆனா ரொம்ப சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு பழகு. புரியுதா? உடம்புக்கு தெம்பு வேணாமா? நான் நல்லா தான் இருக்கேன். ஜங்குக் எப்படி பேசுற நீ? ம். ஏய் குல்ஃபி. ம். வீட்டுக்கா போற? ம். சரி இரு. நான் வந்து ட்ராப் பண்றேன். அதெல்லாம் வேணாம். நான் போய்க்கிருவேன். இருன்னு சொல்றேன்ல. எவ்வளோ தூரம் நடந்து போவ? வரேன் வெயிட் பண்ணு. ஆ. சொல்றா. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் என்ன போக விடாம பார்த்துக்கோ. ஜங்குக் அது அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் போயிட்டாங்க. டேங்க்னா பயம் கை கால்லாம் நடுங்குது. அப்படியே ஜின்ன தான் பார்க்குறாங்க. ஸோ ஜின்னு வந்து ஜங்குக் சொல்லியிருப்பாங்க குல்ஃபி அப்படின்ட்டு. ஸோ இப்போ டேங்க தான் குல்ஃபின்றோனே புரிஞ்சிருச்சு. சரி டேங்க தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆ டேங் என் பையன். ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி நான் வீட்டுக்கு போணும். ஏய் பயப்படாத. என் பையன் அப்படிதான். அவனுக்கு சரியா பேச தெரியாது. இந்த மாரி தான் இப்படிதான் கொஞ்சம் கோல்டா பேசுவான். ஆனா அதுக்குன்னு அவன் தப்பானவன்லாம் இல்லம்மா. இல்லப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனே இறக்கி விட்டுருவான். அது இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் பையன் அவன் வண்டியில யாரையுமே உட்கார விட மாட்டான். நீ தான் ஃபர்ஸ்ட்டு பெர்சன். ஆ ஆன்ட்டி. ஆன்ட்டி எல்லாம் வேணாம். அம்மானே கூப்பிடு. அவ என்ன கூட உட்கார விட்டது இல்ல தெரியுமா? அவன் மட்டும் தான் உட்காருவான். மத்தபடி ரேஸ் விட்டு மத்த பைக்க வேணா மத்தவங்கள ஓட்ட விடுவான். இந்த பைக்க வாங்குனதுலேருந்து அவன் யாரையுமே ஓட்ட விட்டதில்ல. ரேஸா?
ஐயோ! நான் ஏதாச்சும் ஒளறிக்கிட்டே இருப்பேன். "நீ உட்காரு. வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? ம்." "இல்ல ஆன்ட்டி. அதெல்லாம் வேணாம். நான் வீட்டுக்கு தான் போணும்." ஐயோ! குழந்த. சரி இரு அவன் கிளம்பிட்டானான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து நம்ம ஜங்குக் வந்து வந்திருப்பாங்கடா. ஸோ ஜங்குக் வந்துட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. "போலாமா?" "ம். போலாம். நான் நான் வரேன்ம்மா." "ம். சரி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்." "என்னம்மா? இருடா." அப்படின்ட்டு அவங்க கண்ல தான்டா அந்த மை மாரி இருக்கும். அத எடுத்து தான் டேங்கோட கழுத்து காது பின்னாடி வப்பாங்க. அழகா இருக்கான். பொம்மை மாரி. யார் கண்ணாச்சும் பட்டுற போது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரியா? ம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ம்மா. எப்படி பார்த்துக்கிறாம இருப்பேன்? ம். நான் சொல்றது கரெக்ட்டு தானே குல்ஃபி? ம். என் பேரு குல்ஃபி கிடையாது. கிம் டேயாங். உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? சரி வா. வரேம்மா. அப்படின்ட்டு டேங் கைய தான்டா புடிச்சு வெளிய கூட்டிட்டு போவாங்க. டேங் வந்து அந்த கைய எடுக்க தான் பார்ப்பாங்க. பட் ஜங்குக் விடவே மாட்டாங்க. இந்த வண்டியில உட்கார தெரியும்ல? ஆ அப்படின்ட்டு வண்டிய தான் பார்ப்பாங்க. வண்டியே ஒரு தினுசா தான் இருக்கும். முன்னாடி அமுங்கியிருக்கும், பின்னாடி வந்து தூக்கியிருக்கும். ஸோ டேங்க்கு பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கு. இதில எப்புட்றா நான் உட்காருவேன் அப்படின்ட்டு. எனக்கு வண்டியில உட்காந்துலாம் பழக்கம் இல்ல. நான் நடந்தே போறேனே ப்ளீஸ். ஏய் எவ்வளோ தூரம் நடந்து போவ? பக்கம் தான். வரமே நடந்து தான் வந்தேன். நான் அதே மாரி போயிருவேன். சொல்றேன்ல, நான் போய் விடுறேன்னு. ஆ? திருப்பி திருப்பி நான் ஒரு வார்த்தையும் சொல்ல வைக்காத. அப்படின்னு கொஞ்சம் கோவமா இருக்கிற மாரி பேசுவாங்க. டேங்க் ஒரு மாரி பயமாயிரும். ஸோ ஜங்குக்கும் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு அப்படியே டேங்க தான் பார்ப்பாங்க. இங்க பாரு, இந்த ஏரியா சரியில்லாத ஏரியா. உன்னையெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தா தான் எங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நீங்க எதுக்கு என்ன பத்திரமா பார்த்துக்கிறணும்? அதுக்கு தான் எங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல. அப்ப நான் இல்லையா? ம்? எ என்ன சொல்றீங்க? சரி, இப்போதைக்கு நீ குழந்த. எது சொன்னாலும் உனக்கு புரியாது. உனக்கெல்லாம் பிராக்டிகலா சொல்றேன். இப்போ வண்டியில ஏறு. அப்படின்ட்டு வண்டிய தான்டா திருப்புறாங்க. நம்ம டேங்க்கும் ஒரு மாரி ரொம்ப மூச்சு திணறி தான் ஏறி உக்காந்துருப்பாங்க. ரொம்ப பின்னாடி தான் உக்காந்துருப்பாங்க. அந்த தூக்கம் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட தான் முன்னாடி கோர்த்து போட சொல்லிட்டு, பின்னாடி இருக்க ஹேண்ட் பேரியர தான் புடிச்சிருப்பாங்க. புடிக்க கூட இடம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புடிச்சிருப்பாங்க. ஆ கொஞ்சம் மெதுவா போறீங்களா? ஏன்? ஸ்பீடா போனா பயமா? ம். நான் இதுக்கு முன்னாடி வண்டிலலாம் போனது கிடையாது. எங்க வீட்ல கார் மட்டும் தான். ம். இனிமேல் பழகிக்கோ. ஏன்னா நான் ஸ்பீடா தான் போவேன். இல்லைன்னா என்ன ஹக் பண்ணிக்கோ. புரியுதா? ப்ளீஸ் மெதுவா போங்களேன். ஆ இதுக்கெடுத்தாலும் அழுகாதடா. எரிச்சலா வருது. அப்டின்டுவாங்க. அந்த கண்ணாடில தானே பார்ப்பாங்க. லைட்டா ஏன் கண்ணு கலங்குன மாரி இருக்கும். அது அவருக்கு புடிச்சிருக்கவே பிடிக்காது. அவர பொறுத்தவரைக்கும் யார் அழுதாலும் கண்டுக்கிற மாட்டாரு. ஆனா டேங் அழுகுறது மட்டும் ஒரு மாரி இருக்கு. என்னடா எனக்கு மேஜிக் பண்ற மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம டேங்கும் ரொம்ப நர்வஸா தான் இருப்பாங்க. ஜங்குக்கும் மெதுவா தான்டா வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஏரியால திருப்பி ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்ப்பாய்ங்க. இவன்லாம் மெதுவா வண்டி ஓட்டிட்டு போறவனே கிடையாது. என்னடா இவன் காலையிலேருந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நேரா வீட்டுக்கிட்ட தான் இறக்கி விட்டுருப்பாங்க. நம்ம டேங்கும் வேகமா அங்கேருந்து ஓடி போயிருப்பாங்க. 5 செகண்ட் கூட நின்றுக்க மாட்டாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து அந்த வாளி இருக்கும். ஸோ அத எடுத்துட்டு வந்து திருப்பி கதவ தட்டுவாரு. நம்ம டேங் வந்து ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்குருவாங்க. ஸோ அதனால யூஜின் தான் வந்து தொறப்பாங்க. அட டேய் ஜங்குக்கா! என்ன வீட்டுக்கு வந்திருக்க? ஐயோ! ஆன்டி நீங்க தானா? ஐயோ! அப்ப இது உங்க பையனா? என்னடா சொல்ற? இல்ல எங்க வீட்ல வந்து பாத்திரம் குடுத்தாங்க. மறந்துட்டாங்க போல. அப்படியா? ஏய் டேங் வெளிய வா. என்னாச்சும்மா? வெளிய வான்னு சொல்றேன்ல. ஐயோ! என் அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்ட்டு டேங் கத்திக்கிட்டு தான் ஒரு மாரி நர்வஸா தான்டா வெளிய போவாங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணுவாங்க. என்ன டேங்? நான் குடுத்து கையோட வாங்கிட்டு வர சொன்னேன்ல. இங்க பாரு. தம்பிக்கு ஒரு அலைச்சலா போச்சு. ஐயோ! பரவால்ல ஆன்ட்டி. அதனால என்ன? நம்ம வீடுதேல. இந்தாங்க ஆன்ட்டி. அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சாங்க. நாட்டுக்கோழி குழம்பா? டேங்க்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா?
நான் கூட நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நெனச்சேன். நீ வேறப்பா! நான்வெஜ் தவிர மத்த எதுவுமே சாப்பிட மாட்டான். ஆ? அம்மா ப்ளீஸ்மா. பார்க்க தான் பாலு. ஆனா சாப்பாட்ல தயிர் சோறு கூட இறங்காது. இத்தன ஏன் பால கூட குடிக்க மாட்டான். டீ இருக்கணும், இல்லைன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் தான் இருக்கணும். பச்சை பால குடிச்சா அழுவான். இவன பாரு! உன்னைய பார்த்தா எல்லாரும் எப்படி நம்பி ஏமாறுறாங்கன்னு. அம்மா ப்ளீஸ்மா அமைதியா இரும்மா. அது உண்மதான் ஆன்ட்டி. பார்த்து எல்லாரும் ரொம்ப ஏமாந்துட்டேன் போல. என்ன சொல்ற ஜங்குக்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். ஏய் வீடு வரைக்கும் வந்துட்டேன். இருப்பா நான் உனக்கு பாயாசம் கொண்டு வரேன். ஐயோ! ஆன்ட்டி அதெல்லாம் வேணாம். ஆல்ரெடி வீட்ல இருக்குல்ல அத குடிச்சுக்கிறேன். அது வீட்ல இருக்கவங்க குடிக்கட்டும். நான் கொஞ்சம் இதில குடுத்து விட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு குடிக்காம போனா என்ன அர்த்தம்? பா டேம் போய் பாயாசம் ஊத்திட்டு வா. அம்மா நானா? பின்ன நானா? உன்ன தானே ஊத்திட்டு வர சொல்றேன். போய் ஊத்திட்டு வா. நான் படிக்கணும்மா. நாளைக்கு படிப்படா. அம்மா நாளைக்கு தாம்மா எக்ஸாமு. சரிடா படிப்ப எப்படி இருந்தாலும் நீ நைட்டு தூங்க போறது கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? போ போய் இத ஊத்திட்டு வந்து குடுக்க மட்டும் செய்யி. அம்மா மேல பாத்திரத்த பாதி இது வெளிய போட்டுருக்காங்க. அத மட்டும் எடுத்துட்டு உள்ள வச்சுக்கிறேன். அம்மா அது அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளே வந்து யூஜின் வந்து வெளிய போயிருப்பாங்க. வெளிய கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கும். அது எது வேணாம், தேவையில்லன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு கார் நிக்கிற அளவுக்கு வெளிய கொஞ்சம் கேப் இருக்கும்டா, கேட்டுக்கும், வீட்டுக்கும். ஸோ அந்த கேப்ல தான் எல்லா திங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கே தான் பார்த்து ஸ்மிர்க் பண்ணுவாங்க. "ஓடியா போற? ம். இப்ப எப்படி ஓடி போவ?" அப்படின்டுவாங்க. பட் நம்ம டேங் எதுவுமே சொல்லாம கிச்சனுக்குள்ள போயிருவாங்க. போயிட்டு ஒரு டம்ளர்ல தான் வந்து பாயாசத்த ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து பின்னாடி வந்து நின்றுவாங்கடா. நம்ம டேங்க்கே ஒரு மாரி பயமா போயிடும். எ எதுக்கு இப்ப அடுப்படிக்குள்ள வந்தீங்க? வீடு எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்க தான். ஒரு ரூம பார்த்துட்டேன். நாளைக்கு வரப்போற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? ம். கவலைப்படாத. ஒரு நாள் நானும் நம்ம வீட்டுக்கு உன்ன கூட்டிட்டு போறேன். சரியா? அது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது. உங்க வீடு. தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு இப்படிலாம் பேசினா சுத்தமா பிடிக்காது. உனக்கு என்னடா பிடிக்குது? வேணா பாரேன். ஒரு நாள் நீயே வந்து ஜங்குக்கா மேக் மீ யுவர்ஸ்ன்னு சொல்லுவ. ஆ அப்படின்னா? அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கு இப்படியே பார்க்குறேன். டேய் என்னடா உன்னைய வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. மேக் மீ யுவர்ஸ்னா என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். சுத்தம். சரி பாயாசம் எங்க? இந்தாங்க. அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அத தான்டா வாங்குவாங்க. லைட்டா வந்து டேங்கோட ஹேண்ட் டச் ஆகுற மாரி இருக்கும். பட் அதுக்குள்ளயே நம்ம டேங் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் சேம் டைம் வந்து நம்ம யூஜினும் வர மாரி இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வெளிய வந்து உட்காந்துக்குருவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் குடிச்சுட்டு அப்படியே டேங்க தான்டா கண்ணடிப்பாங்க. நம்ம டேங் டக்குன்னு ரூம்குள்ள ஓடி போயிருவாங்க. ஐயோ! அப்படிதான்ப்பா யார்ட்டயுமே வாய தொறந்து பேசவே மாட்டியான். ஏன் என்கிட்டயுமே பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்குள்ளேயே தான் கிடப்பான். சாப்பிடும்போது, இல்ல ஏதாச்சும் போர் அடிச்சா தான் வெளிய வருவான். ஓ! ரொம்ப படிப்ஸா ஆன்ட்டி? ம். அவங்க அப்பாக்கு இவன எப்படியாச்சும் பெரிய காலேஜ்ல சேர்த்து விட்டுறணும். டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ம். அதெல்லாம் ஆயிருவாங்க ஆன்ட்டி. கவலைப்படாதீங்க. என்னப்பா? அதெல்லாம் ஆன்ட்டி இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அடையாம எப்படி விடுவாங்க? ஹம். அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி தெரியும்? அவங்க அப்பனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவன் பண்றான். அப்படின்றாங்க. ஜங்குக்கு இத கேட்கவே ஒரு மாரி தான் இருக்கு. பட் அவங்களும் குடிச்சுட்டு அங்கேருந்து வெளிய போயிட்டாங்கடா. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு நைட் டைம் தான்டா. ஒரு 6 டூ 7 இருக்கும். அங்க வந்து முக்குல வந்து ஒரு டீ கடை மாரி இருக்கும். அங்க தான் வந்து இப்போ உட்காந்துருப்பாங்க. அங்கருந்து பார்த்தா டேயாங் வீடு நல்லா தெரியும். பட் டேயாங் வந்து வந்திருக்கவே மாட்டாங்க. என்னடா மச்சான்! ஆல்ரெடி ஒரு தடவ பார்த்துட்ட, இன்னும் 2 தடவ எப்படி பார்ப்ப? இன்னைக்குள்ள முடிய போதே! டேய்! நான் 2 தடவ பார்த்துட்டேன் ஷார்ப்பு. இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரே ஒரு தடவ பார்த்தா போதும்டா. அது சரி. என்ன அண்ணாத்த பேசுறீங்க? என்னடா? இல்ல பிளாக்கு. ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே! அதான் என்னான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜாக்சனு. சரி, என்ன ஒரு நாள் ஆளையே காணோம் நேத்து ஃபுல்லா? அதுவா? நேத்து அந்த விக்கிங் இருக்கியால? ஆமா. ஆமா அவன் நம்ம இதுக்கு வேற வந்தியால? என்ன சொன்னான்? டேய்!
உன்னை வந்து பேசுடான்னா வரவே இல்ல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, கத்திட்டு அப்புறம் போயிட்டாங்க. அவனுக்கெல்லாம் இன்னும் ஒரு பைக் வாங்கிட்டு பிடுங்கிட்டு விட்டா தான்டா தெரியும். எனக்கு தெரிஞ்ச அடுத்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுவான் மச்சான். பார்த்து இருந்துக்கிறணும். ஏன்னா, அவன் எப்பயுமே அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்தது கிடையாது. இந்த தடவை கூட்டிட்டு வந்திருக்கான். ம். ஏய் ஜாக்சனு. ஆ சொல்லுங்க பிளாக்கு. நாளைக்கு எதுவும் ஊட்டாண்ட ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா? அப்படியா? அப்படிலாம் இல்லை. ஏன்? அந்த கேள்விக்க சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்களா? ஆமாம், நம்ம ஏரியா பிள்ளைங்களாம் அது இதுன்னுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுதான் கேட்டேன். தெரியல பிளாக்கு. எப்படி இருந்தாலும் உன்ட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன? அப்படின்டுவாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக சாங் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சாமி பாட்டா ஓடும். எல்லாருக்குமே செம்ம டென்ஷன் ஆயிரும். நம்ம ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லோவா தான்டா இருக்கும் வாய்ஸு. நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த சிஸ்டத்துக்கிட்ட தான்டா போவாங்க. அந்த கடையில தான் வச்சிருப்பாங்க. என்னாண்ணே பாட்டு இப்பயே போட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, அந்த தடவ ஏதோ ஸ்பெஷலா பண்ணணுமா, அதனால 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே பாட்டு போட சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி கொஞ்சம் சவுண்ட ஏத்துங்க. அப்பா மணி 7 ஆச்சு. சும்மா நான் டெஸ்ட் ட்ரையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏத்துன்னு சொல்றேல்ல, ஏத்து அப்படின்டுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு டக்குன்னு சவுண்ட ஏத்திருவாங்க. நம்ம சுகாவும் ஒரு மாரி ஜங்கூக்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க புரியாம. "என்னடா? எட்றா மச்சான், இப்ப பாரேன்" அப்படின்டுவாங்க. சொல்லிட்டு வந்து அந்த பைக்ல தான்டா ஏறி உட்காருவாங்க. ம். டேங் சைடு தான்டா. படிச்சுட்டு அத ரிவைஸ் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாங் சவுண்ட் கேட்டோன செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. டக்குன்னு வெளிய தான்டா வந்து பார்ப்பாங்க. "அம்மா என்னம்மா அது? சவுண்ட குறைக்க சொல்லுங்கம்மா." "டேய் நாளைக்கு ஏதோ இந்த ஏரியால ஃபங்ஷனான்டா நாள கழிச்சு." "நாள கழிச்சு தேவலம்மா. இன்னைக்கு என்னம்மா என்னால படிக்க முடியலம்மா. இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டேன். நாளைக்கு கண்டிப்பா நான் அப்பாட்ட சொல்லி உனக்கு சவுண்ட் ப்ரூஃப் போட சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் ஜகசம்டா." "ம்மா என்ன ஜகசம்? இருடா நான் போய் பார்க்குறேன்." "ஜிம்மின் வேணாம் நீ எதுவும் பண்ணாத." "ஏன்? ஜன்னல் வழியா எதுவும் பார்த்தியா என்ன?" அப்படின்டுவாங்க. ஸோ அப்ப தான் வந்து நம்ம டேங் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா பார்க்குறப்ப நம்ம ஜங்குக் வந்து இவங்க ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம ஜங்குக்கும் நோட் பண்ணியிருப்பாங்க டேங் பார்க்குறது. ஸோ பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மிர்க் தான் குடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம டேங் வந்து வேகமா வெளிய வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிம்மின் தான்டா. நம்ம டேங் வந்து பின்னாடியே தான் வருவாங்க. வேணாம் வேணான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜிம்மின் தான் வேகமா நம்ம ஜங்குக் இருக்க சைடு போயிருப்பாங்க. "ஏய் அண்ணா சவுண்ட கம்மி பண்ணுங்க." "ஏய் நான் உன்ன பண்ண சொன்னேனா?" "இல்ல பிளாக்கு." "அப்புறம் என்ன? சவுண்ட இன்க்ரீஸ் பண்ணு." "இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. அவன் படிக்கணும். தயவு செஞ்சு சவுண்ட குறைங்க." "என்னடா உன் ஜாமுக்கு சவுண்டு குறையுது?" "என்ன ஜாமு? எதுவும் பிரச்சனையா?" "ஏய் இன்னொரு தடவ என்ன ஜாமுன்டா உன்ன கொன்றுவேன்டா." "சரி ரைட்டு விடு." "மச்சான் நீயே டீல் பண்ணிக்கோடா." "என்னடா இப்படி பேக் வாங்குற?" "ஆ உன் ஆளு கத்தும்போது உனக்கு தெரியும்." "அது சரி. ஆனா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது." அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் ஒரு மாரி நர்வஸா தான் இருப்பாங்க. "ஏய் குல்ஃபி, ஆ இங்க வா." "ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அண்ணன குல்ஃபின்டுவ. ஒழுங்கா டிங் டிங் டேங்ன்னு பேர் சொல்லி கூப்பிட்றா." "என்னடா வாடா போடான்ற, இன்னொரு தடவ கை நீளுச்சுன்னு வச்சுக்கோ விரல உடைச்சிருவேன்." "டேய் டேய் மச்சான் மச்சான், உன் மச்சானோட ஆள்றா." "ஏய் நான் எப்போ உன் ஆளானேன்? பூனை கொன்னு நோண்டிடுவேன்டா இன்னொரு தடவ நான் ஆளுன்டேனா." "ஏய் என்ன ஜாமுன்னு சொன்னாலும் திட்டுற, பூனைன்னு ஆளுன்னு சொன்னாலும் திட்டுற. இப்ப நான் என்னதான் உன்ன சொல்ல? ஒழுங்கா ஜிம்மின்னு சொல்லு. அதான் என் பேரு. அதான் ஜாமுன்றேன் ஷார்ட்டா. பத்தாதா? ஏய் நீங்க 2 பேரும் அங்கிட்டு போய் சண்டை போடுங்க. ஏய் குல்ஃபி நீங்க வாடா." அப்படின்னுவாங்க. நம்ம டேங்கும் ஒரு மாரி பயந்துக்கிட்டே தான் பக்கத்துல போய் நிப்பாங்க. "சொல்லு என்ன பண்ண?" ம். "அது வந்து நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. கொஞ்சம் வால்யூம கம்மி பண்றீங்களா ப்ளீஸ்?" "கம்மி பண்ணா ஃபுல்லா படிச்சிருவியா?" "ம். படிச்சிருவேன்." "படிச்சா பாஸ் ஆயிருவேல்ல?" "ம். பாஸ் ஆகணும்ல." "உனக்கு புடிச்சிருக்கா அது? டாக்டரேட்டு?" "புடிக்காம யார் படிப்பா?" அப்படின்றாங்க. பட் ஜங்குக்கு நல்லாவே தெரியுது டேங்க்கு இது வந்து விருப்பமே இல்லன்ட்டு. பட் டேங்க்கு இது புடிச்சிருக்கு. ஏன்னா, இப்போ வரைக்குமே அவங்க அப்பா வந்து
நீ இது புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு கேட்டதே கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு குடுப்பான். நல்லா பார்த்துக்குருவாங்க தான். பட் இத நீ பண்ணு உனக்கு இது நல்லாருக்கும் அப்டின்ட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிச்சிருப்பாங்களே தவிர, இந்த மாரி யாரும் கேட்டது கிடையாது. ஸோ ஜங்கு கேட்கறது வந்து டேங்க்கு நல்லாருக்கு கேட்கமேது. ஸோ அப்டியே நம்ம ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு உடனே அந்த ஆப்ரேட்டர் தான் பார்க்குறாங்க. "ஏய் பாட்ட ஆஃப் பண்ணு. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் பாட்டு பாடக்கூடாது. புரியுதா? ஆனா காலைல 7 மணிக்கே கணபதி பாட்டு பிளாக் சொன்னா சொன்னது தான். மொத பாட்ட அமத்து. ஆனா பிளாக்கு அதான் பிளாக் சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன அமத்து அப்டின்னுவாங்க ஜாக்சனு. சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையும் டேங்க தான் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன அப்டின்ட்டு. நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் குடுத்துட்டு ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. சின்ன ஸ்மைல் தான். பட் நம்ம ஜங்குக் டோட்டல் க்ளோஸு. தேங்க் யூ. ஆ என்ன சொன்ன? தேங்க்ஸ் சொன்னேன். ம். சரி போய் படி. ம். ஏய் குல்ஃபி. ஆ ரொம்ப நேரம் படிக்காத சரியா? எனக்கு தெரியும் நீ பாஸ் ஆயிருவேன்னு. கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வேகமா தூங்கு. ம். அப்ப நான் வரேன். ம். பார்த்து போ. ஏன் நீ வேணா எங்க அண்ணன வந்து வீட்ல விடேன். ஏய் ஜாமு வாய மூடலன்னு வச்சுக்கோவேன். அப்புறம் உன்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். இதோ பார்றா அது என்ன உன் வீடா? எங்க அப்பா வீடு. ஏய் பூனை மச்சான் டேய் என்னடா என்ன நீயும் பூனைன்ற? அப்புறம் என்ன அவன் ஆளை சொல்லி வாயை பூட்டு போ சொல்லு. ஏதோ என் ஆளோட தம்பின்றனால விடுறேன் அப்படின்ட்டுவாங்க. நம்ம டேங்க் லைட்டாக ஷை ஆகும். பட் இருந்தாலும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஜிம்மினை வந்து இழுத்துட்டு எதுவுமே பேச விட மாட்டாங்க. ஸோ அந்த கேட்டுக்கிட்ட போகுமே தாண்டா டேங் தான் ஒரு தடவை ஜங்குக்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே தான் போவாங்க. டேய் அண்ணன் என்னடா சிரிக்கலாம் செய்கிற? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். டேய் வேணான்டா அவன் சரியான பொறுக்கி பயலாம். ம் ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா எப்படி தெரியும்? உன்னைய கூட தான் பார்த்தா இன்னசென்ட் மாரி இருக்கு. ஆனா நீ இன்னசென்ட்டா என்ன? ஆ நான் என்ன பண்ணேன்? சரி, சரி நீ இன்னசென்ட் தான். நல்ல பையன் தான் ஜங்குக்கான். ஆனா ஏரியால இருக்க எல்லாரும் பிளாக்குன்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்? தெரியல. ஆனா அவன் ரேஸ் பண்ண பிடிக்குமா அவனுக்கு ரேசிங்னா. அவன் ட்ரெஸ்ல வந்து பிளாக்குன்னு இருக்கனால கூட பிளாக்குன்னு கூப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரில. இப்போ தான் பேசுறனால எனக்கு அவ்வளவா டீட்டெயிலா சொல்ல மாட்றாய்ங்க. அவங்க அப்பா, அம்மா ரொம்ப செல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு வந்து கோவம் அவன் வேலைக்கு போமாட்றான் அப்படின்ட்டு. ஏன் வேலைக்கு போமாட்றாங்களாம்? நான் என்னடா அண்ணே இன்ட்ரெஸ்ட்டா கேள்வியெல்லாம் கேட்குற? நீ இப்படிலாம் யாரை பற்றியும் கேட்க மாட்டியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்வாங்க. பட் நம்ம ஜிம்மின்னு தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே வரண்ணா நீ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு பிடிச்சத கூட நீ சொன்னது கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ஹர்ட் ஆகும். உனக்கு பிடிக்காத ஒன்று அப்பா உனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு நினப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் லைஃப்பில் ஃப்யூச்சருன்றது அப்படி இல்லைல்லண்ணா. இங்கே வர நம்மளுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். உனக்கு ஒன்று வேணும்னா நீ அதுக்கு போராடி தான் ஆகணும். இந்த நம்மளுக்கானது நம்ம கையில் வந்து சேரும். ரைட் டைம் வரும்போது அதுவே நடக்கும். இதெல்லாம் மண்ணாங்கட்டினா உனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு நீ அடம் பிடிச்சி தான் ஆகணும். அதுவும் நம்ம அப்பாட்டெல்லாம் ரொம்ப அடம் பிடிக்கணும். ஸோ பார்த்து முடிவெடு. புரியுதா? அப்புறம் டக்குன்னு நான் ஜங்குக்க நம்புன்னு சொல்ல மாட்டேன். அது உன் விருப்பம் தான். ஏன்னா அது உன்னோட ஃப்யூச்சர். அவங்கள மாதிரி நானும் உன்னை ஹோல்ட் பண்ண விரும்பலை. புரியுதா? அப்படின்ட்டு ஜிமின் வந்து அவங்க ஏதோ அண்ணன் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம டேங்கும் அவங்க தம்பியை தாண்டா ஒரு சில நேரம் நீ என்னோட தம்பியா இல்லை நான் உன்னோட தம்பியானே புரியலை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட படிக்க தாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே அப்பப்போ ஜங்குக் ஞாபகம்லாம் வரும். ஸோ என்னான்னே தெரில அவங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தா பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஞாபகத்தை மறக்க முடியல. இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான். டேய் தூ நாயே என்ன மச்சான் துப்புற? 3 தடவை பார்க்கணுன்றது டெஸ்னியாக நடக்கணும்டா. இந்த மாதிரி நீ பிளான் பண்ணி நடத்தக்கூடாது. அதெல்லாம் தெரியாது. 3 தடவை ஒரு நாளைக்குள்ளே பார்த்தா அவன் தான் எனக்கு. பார்த்துட்டேன். என்ன அவன் தான் எனக்கு? நான் மச்சான் டேய் தலை சரி பிளாக்கு. அப்போ ஏரியாவெலாம் சொல்லிடவா நம்மளோட குயின் யாருன்னு? ஏய்
என்னடா இந்த ரேஞ்சுக்கு போற? அதெல்லாம் வேணாம். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லு. ஆனா டேய் ஒருத்தனா என்கிட்ட போகக்கூடாது புரியுதா? பிளாக்கு எங்கள் அண்ணிக்கிட்ட எங்கள் பிரதர்லா கிட்ட யார் போவோம் அதெல்லாம் யாரும் போக மாட்டோம். எங்கள் பிரதர் இல்லாவை எப்படி பார்த்துக்குறோன்னு மட்டும் பாரேன் அப்படின்வாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மெயில் பண்ணிட்டு அப்படியே டேங் ரூமை தாண்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குல்ஃபி என்னடா பண்ண ஒரே செகண்டில் என்னை உருக்கிட்டடா அப்படின்ட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரி முடியுதுடா. ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்டு நல்லா கொண்டு போயிருந்தேன்னா உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுவும் கொஞ்சம் ஷார்ட் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு முடிச்சிருவேன். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப போனால் எப்போயும் சர்ப்ரைஸ் போயிடும். அதனால் உங்களிடமிருந்து இப்போதைக்கு ஆர்ஜி விடைபெறுறாங்க. அது வரைக்கும் டாட்டா பை பாய். லவ் யூ டா செல்லக்குட்டீஸ்.